ஐயா ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடல் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக குறித்த நேரத்திலே வந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்திய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நாம் யாவரும் தலை வணங்குவோம். அம்மா ஜெயாமூர்த்தி அம்மா ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பரலோகத்தின் தகப்பனே, இந்த விரைவு வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமா நாங்கள் அமர்ந்து உம்முடைய கருகலான சத்தியத்தை, இந்த கடைசி கால எச்சரிப்பின் சத்தியத்தை கேட்க நீங்கள் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதுவரையும் இந்த மாதிரி செய்தியை நாங்கள் கேட்டதில்லை. ஆண்டவரே, உம்முடைய தாசர் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு கடைசி கால சத்தியத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இதை கேட்டு விட்டோம் என்று விட்டு விடாதபடி வாஞ்சியோடு இதை கேட்கறது போல மற்றவர்கள் எடுத்து சொல்லவும், கர்த்தாவே, இதை கடைசி கால மீதமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான பாபிலோன்ல சிக்கி விடாதபடி அதை விட்டு வெளியில் வந்து உமைக்கென்று சத்தியத்துக்கு சாட்சா வாழ்ந்து அநேகருக்கும் அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளையாகவும், உம்முடைய வருகையின் போது உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி உம்முடைய சத்தியத்தை சாட்சா வாழ கிருபை செய்யுங்கப்பா. இல்லை இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களும் துரிதமாக வந்து இந்த சத்தியத்தை கேட்கவும் உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இதில் கலந்து கொண்டு ஆண்டவரே தெரியாத அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் பாராட்டுற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட செய்தி கொடுக்குற உடைய பிள்ளையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அவங்க மூலமாக நாங்கள் கேட்குற சத்தியத்தை கேட்டு அபியாசித்து அதை எப்படி நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரும் வாழ தகுதிப்படுத்துங்க. இதை நடத்துகிற உம்முடைய தாசரோடும் அவர் குடும்பத்தாரும் இதை இணைந்து ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த கிருபை இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவரை நம்முடைய பிரசன்னம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா. எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. நாங்கள் பாடும்போது தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பெரிய பாட்டு புத்தகத்தில் முதல் பாடலாக 169. மாட்சிமிகு மூச்சனகர் மகிமையை சொல்வேன், மாட்சிமிகு மூச்சனகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் நின்று சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் நின்று சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கோடா கோடியே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கோடா கோடியே. மூச்சநகர் மகிமையை சொல்வேன், மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன். முத்துமயமாயிலங்கும் பட்டணமது, முத்துமயமாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோர் எல்லாம் போகும் பட்டணமது, நமது முன்னோர் எல்லாம் போகும் பட்டணமது. மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையை சொல்வேன், மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன். ஜீவநதி பாயுகின்ற பட்டணமது, ஜீவநதி பாயுகின்ற பட்டணமது, நிதம் சித்திரமுடல் இலங்கும் பட்டணமது, நிதம் சித்திரமுடல் இலங்கும் பட்டணமது. மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையை சொல்வேன், மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன்,
அந்த மங்களம் சீர்மாளிகைக்குள் என்றும் சேருவேன். சாவதுக்கமே இல்லாத பட்டணமது, சாவதுக்கமே இல்லாத பட்டணமது, நிதம் சங்கீதமுடல் இணங்கும் பட்டணமது, நிதம் சங்கீதமுடல் இணங்கும் பட்டணமது. மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையும் சொல்வேன், மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையும் சொல்வேன். அந்த மங்களம் சீர் மாளிகைக்குள் என்றும் சேருவேன், அந்த மங்களம் சீர் மாளிகைக்குள் என்று சேருவேன். நாம் எல்லோரும் நாடுகின்ற பட்டணமது, நாம் எல்லோரும் நாடுகின்ற பட்டணமது, நமது நாதர் இயேசு வீற்றிருக்கும் பட்டணம், நமது நாதர் இயேசு பட்டணமது. மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையில் சொல்வேன், மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையில் சொல்வேன். அந்த மங்களம் சீர் மாளிகைக்குள் என்று சேருவேன், அந்த மங்களம் சீர் மாளிகைக்குள் என்று சேருவேன். அடுத்த பாடல் 261. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நீ சமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன், பாவகாசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுண நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நேமியாம் கருணை நிலம் வரமுண்டு நிதம் துதியன் மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உதயம் மாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீ அன்பகை சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பிடித்து கொண்டால் நான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இப்போ நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம கலந்து பேச போறோம். ஜெயகர் ஐயா இந்த நிகழ்ச்சியில நடத்த தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல பாடலை பாடிய அருமையான
பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஜானகி டீச்சர், நீங்க நேற்று ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டீங்க. இன்னைக்கு அதை முன்னதாக நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்களா? சரி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், எனக்கு ரொம்ப பயம். 4 பேர் முன்னாடி எனக்கு தைரியமா நிக்க முடியாது. என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா கூட ஜெயகர் சார் நேத்து சொன்னாங்கல்ல, பேசணும், எல்லாரும் பேசணும், அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா வராது அப்படின்னு. அப்ப நான் ஒரு நிச்சயத்துக்கு வந்தேன், நான் கூட பேசணும். எனக்கும் ஆண்டவர் மரித்தாரு, என்னையும் கூட பரலோகத்துக்கு கொண்டு போக போறாரு. அவருக்காக நான் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஒரு இதை நிச்சயம் பண்ணிக்கிட்டேன். இப்ப இன்னைக்கு நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல போறது புதுசு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஜெயகர் சார் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா கூட நம்ம ஒருவர் கலந்து பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சில காரியங்களை ஞாபகப்படுத்திக்கணும். அது நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு நிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நான் பேசணும்னு சொல்லி நினைச்சிட்டேன். சுத்தமா உங்களை மாதிரி தமிழ் எனக்கு சரியா பேச முடியாது. சில நேரத்துல இங்கிலீஷ் வார்த்தை வந்துடும், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இட் வில் ஷோ என்னுடைய இயலாமைய சொல்லுமே தவிர பெருமைக்காக கிடையாது. இப்ப வரப்போகும் நெருக்கடியான காலத்துல, கொடிய காலத்துல நாம் கடந்து போவதற்கு எவ்வாறு ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். டெஸ்டிமனிஸ் வால்யூம் 3 அதுல பேராகிராஃப் பேஜ் நம்பர் 11 பேராகிராஃப் 3ல இந்த விதமா சொல்லியிருக்குது. புதுசு இல்ல, நம்ம படிச்சதுதான். என்ன சொல்றாங்கன்னா, இத நான் என் சொந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அது எப்படி இருந்தாலும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சகோதரர்களே, கடவுளுடைய வார்த்தைகள் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆம், இந்த கடைசி காலத்துல நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தப்பட்ட சம்பவத்தின் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பங்கு என்ன? ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு. இந்த வெளிப்படுத்தின காரியத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பங்கு என்ன? நேத்து சார் சொன்ன மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டு போறதா? நம்மளுடைய பங்கு என்ன? பரலோகத்திலும் பூமியிலும் மகா பெரிய அளவில், அதாவது கிராண்ட் ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்கிறோமா? நம்ம உலகத்திலையும் பெரிய ப்ரிப்பரேஷன், பெரிய அளவுல ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலும் பெரிய அளவுல ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் தூதர்கள் தினந்தோறும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை நம்மில் எப்பவும் இருக்க வேண்டும். நம்ம பயந்துடக்கூடாது. கடவுள் இருக்காரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கன்றது நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு குறிப்பு அதுல எப்படி சொல்ல இருக்குதுன்னா, மிகவும் நெருக்கடியான சோதனைகளின் காலம் நம் முன்னே வைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு மிக பெரிய விசுவாசம் நம்மில் இருக்க வேண்டும். நமக்கு பெரிய விசுவாசம் நம்மள இருக்க வேண்டும். சாத்தான நம்மளை மேற்கொள்ள முடியாது. எப்ப அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாதுன்னா, நம்ம விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபத்தோடும் விழித்திருக்கிற ஆத்மாவை சாத்தானால் மேற்கொள்ள முடியாது. சோ நம்ம எப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கிறோம்? விசுவாசத்தோடு இருக்கிறோமா? நம்பிக்கையோட ஜபத்தோட விழித்திருக்கிறோமா என்று நம்மளே ஒருத்தரையும் நம்ம ஆலோசிச்சு பார்த்துக்கணும். இப்படி நம்ம காத்திருந்தோம்னா சாத்தான நம்மளால வெற்றி கொள்ள முடியாது.
ஆனா கடவுளை நம்மள வெற்றியோட வெளியே கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியத்தினால தேவனை நாம் ஸ்துதிக்க வேண்டும். இப்ப அமெரிக்காவும் ஆஹ் ஆஹ் ரோமன் கத்தோலிக்க ஜனங்களும் சேர்ந்து சண்டே லாவை கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இந்த உலகத்துல யாரு எந்த மதத்தை பத்தி பேசினாலும் யாருக்கும் ஒண்ணும் இல்லை. இப்ப எந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஹோலி புக்ஸ பத்தி பேசினாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லை. ஆனா நம்ம பைபிளை பத்தி பேசணும்னா அது பெரிய தப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளை அவனுக்கு இஷ்டம், சாத்தானுக்கு இஷ்டம் இல்லை. நம்மளை கொடுமைப்படுத்துறதுக்கு பிரயத்தனம் பண்றான். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள்னா யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளின் கூட்டத்துல நம்ம இருக்கணும். நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மேலுள்ள விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டிருக்கிறோம்னா சாத்தானுக்கு நம்ம மேல ரொம்ப கோபம். அது எதனால அப்படின்னு சொன்னா ஒரு 5 காரணங்களை வச்சிருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், திரும்ப ஞாபகப்படுத்திக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் அவருக்காக நாம் சாட்சிகளாக நிக்க போகிறதுனால சாத்தானுக்கு நம்மள இஷ்டம் கிடையாது. அவன் நம்மளை எதிர்த்து நிற்பான். இன்னொரு காரணம் என்னன்னா, தேவன் இப்ப சாத்தான் கடைசி காலத்துல மொத்தம் டிசப்ஷன், மொத்த எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிறான். இதுதான் சத்தியம், இது சத்தியம், இது நல்லது இல்லை, இது கெட்டது இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. கெட்டதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியா செய்யறான். இந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும்னா, தேவனுடைய சத்திய வசனத்தை வெட்ட வெளிச்சத்துல நல்லா இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ற தைரியத்தோட நம்ம இருக்கிறதுனால சாத்தானுக்கு நம்மள என்ன பிடிக்காது, இஷ்டம் இல்லை. அடுத்த காரணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். எதுக்குன்னா, அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவன் படுற பாடு இவ்வளவு இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துரிதமா வேலை செய்துட்டு இருக்கிற நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக செய்யறதுனால அவனுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு அவன் சாத்தானுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை இஷ்டம் இல்லை. அடுத்தது கர்த்தருடைய சாத்தானுடைய சக்திக்கு எதிர்த்து நிற்பதினால் சாத்தானுக்கு தேவனுடைய பிள்ளைகளை இஷ்டமில்லை. அவனுடைய சக்தி இவ்வளவான சக்தி கிடையாது. பரலோகத்திலிருந்து வந்தவன், அவனுக்கு எல்லா சக்திகளும் சாத்தான் இருக்கிறது அவனுக்கு. அதனால அப்படிப்பட்ட சக்தியை கூட நம்ம எதிர்த்து நிக்கிறதுனால, தைரியத்தினால சாத்தானுக்கு நம்மள இஷ்டம் கிடையாது. நம்ம ஆனாலும் தைரியமா நிக்கணும். இன்னொன்னு காரணம் என்னன்னா, சாத்தானுக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பொறாம. எதுக்கு பொறாமன்னு சொன்னா, அவன் பரலோகத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். அவனும் அவனுடைய தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். இனிமேல அவங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லை. இப்ப தேவன் 2ஆம் முறை வரும்போது அவருடைய பரிசுத்தவான்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் கொண்டு போகிறார். கொண்டு போய் அவனுடைய இடத்தை இவர்கள் பிடித்து கொள்ள போகிறார்கள். அது அவனுக்கு பொறாம. அது ஆகவே இவர்கள் மீது அவனுக்கு கோபம். அப்படி இருக்கிறதுனால அவன் நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறதுக்கு முயல்வான். ஆகவே நம்ம தைரியமா இருக்கணும். இன்னும் தேவனை நேசிக்கிறதுனால என்ன செய்யறாருன்னா, கடைசி காலத்துல என்ன நடக்க போதோ அதை எல்லாத்தையும் அப்படியே படம் பிடிச்சு நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறாரு. இப்ப யாராவது நம்மளை அடிக்க போறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தைரியமா நிற்போம்.
அந்த நேரத்துல ஒரு அடி கெட்டியா அடிச்சாலும் கூட அது நம்மளுக்கு அவ்வளவா கஷ்டமா இருக்காது, நம்ம தாங்கிக்க முடியும். அதே நம்ம எதிர்பாராத நேரத்துல சட்டனா ஒருத்தவங்க கொஞ்சம் சின்னதா ஒரு அடி அடிச்சாலும் கூட அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. ஆகவே கடவுள் என்ன செய்யறாருன்னா, நம்மள ஒரு இருட்டுல வைக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் என்ன செய்யறாரு, வரப்போகிற காலத்துல என்னென்ன நடக்க போகுதோ அது எல்லாத்தையும் அப்படி படம் பிடிச்சு நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம பயந்துடக்கூடாது, பயந்துட்டு ஐயோ அப்படின்னு பின்வாங்கிடக்கூடாது. நம்ம தைரியமா இருக்கணும். இப்படி எல்லாம் நடக்க போகுதா, நான் இதனால நான் ஜாக்கிரதையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய ரெசல்யூஷன் நம்ம எடுத்துட்டு தைரியமா முன்னுக்கு போகணும் அப்படிங்கறத அதனால ஆண்டவர் நம்மளுக்கு அதெல்லாம் காட்டுறாரு. அதனால விழிப்புடன் இருக்கணும். ஞாயிறு ஆசிரிப்பு திட்டம் எவ்வாறு அது பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டி மோசம் போகிறது நிச்சயம், நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் இப்ப சில பேர் இப்படி பிரசங்கம் பண்றாங்க என்னன்னா, ஆதாம் ஏவாள் ஓய்வு நாளை கடைபிடிக்கல, அவங்களுக்கு ஓய்வு நாள் அவசியம் இல்லை. எதுக்குன்னு அவங்க பெரிய கஷ்டப்பட்டு வேலை ஒண்ணும் செய்யல, அவங்களுக்கு ஓய்வு நாள் அவசியமா? அவங்களுக்கு ஓய்வு நாள் அவசியம் இல்லை. அப்ப இது யாருக்கு? இது தேவனுக்கா, சிருஷ்டிகர்த்தாவுக்கா? அவர் மட்டும் என்ன பண்ணாரு, அவர் வார்த்தையினால சிருஷ்டிச்சாரு, அவருக்கு ஓய்வு நாள் அவசரமா? ஆகவே இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. நம்ம ஓய்வு நாள் ஆசரிக்கணும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே அவசியம் இல்லை. அதை பத்தி நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பொய் மார்க்கங்களை நம்மளுக்கு சொல்லும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப ஏப்ரல் 15 20 வரைக்கும் ஒரு குளோபல் கிறிஸ்டியன் கேதரிங் ஒண்ணு நடந்தது. அதுல என்னன்னா போப்பு என்ன டிசைட் பண்றாங்கன்னாக்கா, he is making some counterfeit அப்படின்னு சொன்னா, கடவுள் என்ன சொல்றாரு, நம்மளெல்லாம் போப் என்ன சொல்றா, நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாம் சேரணும், ஒற்றுமையா இருந்து ஒரு சமாதானம் சந்தோஷம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ற. அதே நேரத்துல கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரெண்டு காரியம் நம்ம முன்னாடி இருக்குது. ஒன்னென்னவோ சாத்தானுடைய அழைப்பு, அடுத்ததேமோ தேவனுடைய அழைப்பு. யாருடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம யாருடைய சத்தத்தை நம்ம கேட்க போறோம்ன்றது நம்மளே நம்ம நிர்ணயிச்சுக்கணும். அடுத்ததாக இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இந்த சண்டேலான்றது ஒரு ஸ்டேஜ்ல வருது. அது எப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு எப்படின்னு சொன்னா, நீங்க சண்டேல வேலை செய்யக்கூடாது அன்னி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது சண்டேல வேலை சரி சண்டேல வேலை ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், ஆனா கூட நம்ம சாட்டர்டே ஆண்டவரை தொழுது கொள்வோம், சரி போயிருச்சு. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, நம்ம ஞாயிறு ஆசரிப்ப நம்ம ஆனர் பண்ணணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா சனிக்கிழமையும் ஆராதிச்சுக்கோங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஆராதிக்கணும் அப்படிங்கிறது. மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்க ஆராதனை செய்யணும், இல்லாட்டி உங்களுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம், ஃபைன் போடுவோம், இல்லாட்டி பிரிசன்ல ஜெயில போடுவோம் அப்படின்னா மூணாவது ஸ்டேஜ். நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெத் பெனால்டி. நீங்க சண்டேல ஆராதனை பண்ணலைன்னா உங்களை நாங்க கொன்னு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. இந்த அடுத்தது பர்சிக்யூஷன் நம்மளுக்கு வரப்போகுது. இது நம்மளுக்கு புதுசு இல்ல, ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியே வச்சிருக்கிறாரு. இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
மேத்யூ 26:46 சொன்னபடி நம்ம என்ன பண்ணப்படுவோம்னா, நம்மளுடைய சகோதரர்களை, நமக்கு தெரிஞ்சவங்களை நம்மள காட்டி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல சாத்தான் அவன் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்மள கொல்ல பார்ப்பான். இயேசு கிறிஸ்து கூட பர்சிக்யூஷனை அனுபவிச்சாரு. அப்படின்னா அனுபவிச்சாரு. அவரை சிலுவை வரைக்கும் அவரை கொண்டு போய் மரணம் அடைய வச்சாங்க. அடுத்தது என்னன்னா, மேத்யூ 26 சொல்லப்பட்டபடிக்கு நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படியறதுனால சாத்தான் நம்மள பர்சிக்யூட் பண்ணுவான் அப்படின்ட்டு இருக்குது. அதே அப்படி நடந்தது, அதே மாதிரி இப்பயும் நடக்க போகுது. அப்புறமா கடைசியில இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்கன்னா, மேத்யூ 26:63 அவரை வந்து பிராண்டட் ஹிம் அஸ் அ நான் கோஆபரேட்டிவ். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கூட அவங்களுடைய சொன்ன பேச்ச நம்ம கேட்கலன்னா நம்மளையும் நான் கோஆபரேட்டிவ்னே பிராண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்மள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து we will become a threat. ஒரு நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒரு த்ரெட்டா நம்ம மாறிடுவோம் அப்படின்னு அவங்களுடைய இது. அப்புறமா நம்மள வந்து அவங்களோட பேச்ச கேட்காதனால நம்மள ஒரு விரோதியாக பார்ப்பாங்க, ஒரு டெரரிஸ்ட்லா மாதிரி நம்மள பார்ப்பாங்க. அதனால கடைசி காலத்துல இந்த கொடுமையின் காலம் எல்லாம் வரப்போகுது. இப்படியா நடக்க போகிறதுனால நம்ம ஜாக்கிரதையா இருந்து ஜெபத்தோடும் விழித்திருந்து ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல செய்திக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக இப்படி யாராவது ஒரு நாள் தினமும் ஒரு சின்ன செய்தி எப்படி கொடுத்தா நன்றாகத்தான் இருக்கும். சரி, நம்ம இந்த நாளில செய்த ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்வோம். பெரிய சம்பவம் நடந்து சாட்சி சொல்ற அனுபவம் இல்லை. நான் இங்க போனேன், இவ்வளவு பேரை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்ற அனுபவமே போதும். 2 பேரோ 3 பேரோ இல்ல நான் நிறைய பேரை சந்திச்சேன், நிறைய பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டால் அது நன்றாக இருக்கும். ஒன்ன நான் வலியுறுத்த விரும்புகிறேன், எந்த விதத்திலும் பயப்படாதீர்கள். கேஸ் போட்டுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நடக்கட்டுமே. வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்னெடுத்து செல்லுங்கள். தயக்கமே காட்டாதீங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற ஆலோசனை என்ன, வாக்குதாவதம் பண்ணாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க. யாராவது தடை சொன்னால் நீங்க பாட்டுக்கு ஆண்டவரை இங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். மறுபடி நீங்க ஞானமாய் செயல்படணும்னு ஆசைப்பட்டா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எவ்வளவு பேர் போனா அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம இதை விநியோகிக்க முடியும் என்கிற தீர்மானித்து அதற்குரிய ஆட்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் போனா அது ஞானமான செயலாக இருக்கும். அப்படி நீங்க கூட்டிட்டு போறதுக்கு யாரையாவது தீர்மானித்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சபையினுடைய விசுவாசிகள், நீங்க என்ன விநியோகிக்கிறீர்களோ அதை அவர்கள் தெளிவா வாசித்து புரிந்து அதற்கு பிறகு அதை கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்தால் கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா வாரேன் டைம் பாஸ் மினிஸ்ட்ரி மாதிரி அதை என்ன செய்ய வேண்டாம், அது செய்யவே வேண்டாம். ஒருவேளை நீங்க கூலிக்கு ஆட்களை வச்சு கொடுக்கலாம். அப்போ அவங்களோட தைரியமா சொல்லுங்க, யாராவது கேட்ட இவங்க தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. யார்ட்டையும் நீங்க சண்டை போட வேண்டாம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். அப்படி யாரும் உங்களுக்கு கூட்டம் சேரல அப்படின்னு சொன்னா தனியா போங்க, உங்க பாடு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பார்ப்பதற்காக இந்த ஊழியம். நீங்க திரளான கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, அது பிறகு வரும், அவர் பார்ப்பார். இப்ப ஆண்டவர் உங்களை பார்ப்பதற்காக இந்த ஊழியம், உங்களுடைய ஆர்வத்தை பார்ப்பதற்காக இந்த ஊழியம். அதனால எந்த கலக்கமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். சரவணன் என்ற பகிர்ந்து கொண்டாங்க, அவர் இப்போ கொடுக்கல இந்த ட்ராக்ஸை.
அவரே அடிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ற பிடிஎஃப் ஃபைல் வாங்கிடுவார், அவரே அடிச்சு நியர்லி அவர் இந்த செய்திக்குள்ளாக கடந்து வந்ததுல இருந்தே அதை வாங்கி அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ முதல் அனுபவத்தை இன்னைக்கு பகிர்ந்து கொண்டு இருந்தார். எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கடைகள்ல அவர் ஒரு தொழில் செய்யறாரு, அது எல்லாம் நிறைய கடைகளுக்கு போக வேண்டியது வரும். அந்த கடைகளில் உள்ளவங்கலாம் கொடுக்கும்போது ஒருவர் நீ ஒன்னே விடுறேன், இல்லைன்னா நான் அடிச்சு பின்னிடுவேன் அப்படின்னாராம். இன்னொருத்தர் இந்துக்காரரு அதை வாங்கிட்டு போய் அதை வாசித்துட்டு சொல்றேன் தம்பி அப்படின்னாராம். அதே மாதிரி வாசித்துட்டு அடுத்த வாரம் அவருடைய தொழில் விஷயமா போகும்போது அவர் சொன்னாராம், இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒண்ணு, எங்களை இப்போ உடனே நீங்களாம் மனமாற சொல்லலையே, இன்னும் சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்ற, அப்பமாவது ஏத்துக்கீங்கன்னு அதை கூட எங்கிட்ட தான் கொடுத்துருக்குற, நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னாராம். எனக்கு அது கேட்ட உடனே இந்து மனிதனை விளங்கி கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரித்தேன். நம்ம கொடுக்கிற பத்திரிக்கை வாசிக்கிற எல்லாரும் விளங்கி கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் எவனோட கூட கிரியை செய்கிறாரோ அவன் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. தேவ ஆவியானவர் எவனுடைய உள்ளத்திலே வேலை செய்கிறாரோ அவர்கள் மாத்திரமே அதை விளங்கி கொள்ள முடியும். ஒருவேளை இப்ப நான் கொடுத்து இருக்கிற அந்த கட்டுரையை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உட்கார்ந்து உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்கள். ஆனா ஒன்றை மட்டும் நிச்சயமாய் வைத்துக் கொள்ளுங்கள், நியாயராசிரியப்பு சட்டம் வரப்போகிறது, அப்பொழுதாவது இந்த தேவனை ஏற்றுக்கொள் என்கிற விண்ணப்பம் இல்லாம எழுதாதீங்க, அதில் பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த ஊழியத்துல எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த பதஷ்டமும் வேண்டாம், தைரியமாக முன்னோக்கி போகுங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையான 10 மாதங்கள், கிருபையான 10 மாதங்கள். நான் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா 27 28ன்னு சொன்னோம், இவங்க அப்போ 28 முடியும் போது வேற ஒரு வருஷத்தை சொல்லுவாரா அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நினைத்துக்கொண்டு இந்த குழுக்குள் இருக்க வேண்டாம். என் இயேசு வரப்போகிறாருங்கிற நம்புகிறவருக்கு மட்டும்தான் குழுக்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வெளிச்சத்துல ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இங்க. வெளிப்பாடு வர வர அதை சரியா என்பதை ஆராய்ந்து அறியுங்கள். நீங்களா அவர் சொல்லிட்டாரு 27ன்னு சொன்னாரு, இப்ப 28க்கு போயிட்டாரு, சரி பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க, அது 28 தான் உங்களால ஊர்ஜிதம் செய்ய முடியும் என்றால் நீங்க இந்த ஓட்டத்துல ஓடுங்க. வரட்டு பார்ப்போம் அப்படிங்கிறவ 27 வருவார் அப்படிங்கிற நோக்கத்துல போனோம். நான் போகும்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப நான் ஜொனத்தானோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், வில்லியம் மில்லர் ஒரு தப்பு போட்டாரு, 1 வருஷம் அப்படியே கூடி போச்சு. நம்மளும் ஒரு தப்பு போட்டிருக்கிறோம், 1 வருஷம் அப்படியே கூடி போச்சு. ஆனா மாதமும் நாளும் நம்ம அவங்க போட்ட மாதிரி வருஷத்தை முடிவு பண்ணால அந்த வருஷத்தினுடைய தெளிவாக முடிவு பண்ணிடுறோம். ஒருவேளை இது தேவனுடைய அனுமதியின் பேர்ல அது நடந்திருக்கலாம், நம்முடைய அச்சாக்கிரதை என்று நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து சொன்னவைகள் சரிதான் என்று உங்களுக்கு ஊர்ஜிதம் உண்டானால் இந்த விசுவாசத்துல ஓடுங்க. நான் சொன்னேங்கிறதா ஓடாதீங்க, நீங்கள் ஊர்ஜிதம் செய்து கொண்டு ஓடுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிறத 10 மாதத்தை வீணாக்கிறாதீங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலி ட்ராக்ஸ் கொடுக்க போகணும்னு நினைச்சேன். நான் அந்த நாளைக்கு அந்த பிரசங்கத்தை பண்ணணும், அதெல்லாம் சேவெல்லாம் பண்ணியாச்சு. அதை முடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு. வீட்டை சொன்னேன், நான் சும்மா போவேன், கொடுக்க முடிஞ்சா கொடுப்பேன், கொடுக்க முடியல நான் வேலைக்கு வீட்டு திரும்பி வந்த மாதிரி வந்துடும், அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த ட்ராக்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா கொடுக்க முடியும்னு எனக்கு தோணாது. கொடுக்க முடியலன்னு நான் திரும்பி வந்துடுவேன். வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே என்னால முடிஞ்சது இவ்வளவு. அதனால இன்னைக்கு நீங்க யாருக்காவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க கைப்பிரதி கொடுத்தேன், இத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா பகிர்ந்து. நாங்க இன்றைக்கு ஒரு சர்ச்சுக்கு போனோம். நாங்க இல்ல, நான் வந்து நான் என்று சொல்லி என்ன சுயமாவும் சொல்லக்கூடாது, அப்படி இல்லை, கர்த்தர் கிருபையில யாரும் உதவிக்கு இருக்கல. இப்ப தனியா போயிட்டு ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு எடுத்துக்கிட்டா, எங்கட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் முதல்ல ஆரம்ப காலத்துல அங்க அந்த சர்ச் தான் இருந்திருக்கு, அந்த ரோடோட மெயின் ரோடோட இருக்கிற சர்ச். அதை வித்துட்டு தான் இப்ப நாங்க வேற இடத்துல இருக்கிறோம். அந்த சர்ச்ல இப்ப வேற சர்ச் ஒன்று இருக்குது, அங்க போய் நிறைய க்ரௌடு. சர்ச் முடிஞ்சு வாரத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியாலையும் போக முடியாது. போயிட்டு நின்றுட்டு வாரவங்க எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருந்தேன். எங்களோட சர்ச் மெம்பர் ஒரு ஆள் ரொம்ப காலமா சர்ச்சுக்கு வராதவர், எத்தனையோ தரம் போய் கூப்பிட்டும் கடைசி வரைக்கும் இல்ல, அவங்க சர்ச்சில் இருக்கும் வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தவர், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாக்குறேன் அவர் அந்த சர்ச்சில் இருந்து வர்றாரு.
அவருக்கு நான் கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த துண்டு பிரசுரம் இல்லை, உங்களுக்கு இன்னொரு துண்டு பிரசுரம் இருக்கு சொன்னா அவர் போயிட்டாரு. இன்னும் நிறைய பேருக்கு அது கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. பலன் கொடுக்கும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேற யாராவது இப்படி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்க? சார், எங்க கேம்பஸ்ல ஒரு சண்டே சர்ச் நடக்குது எவ்ரி வீக். அந்த அவங்கள்ட்ட இது கொடுக்கணும்னா எனக்கு இங்கிலீஷ் வேணும், தமிழ் யாருக்கும் தெரியாது. இது ஒரு 2 நாட்கள் மாத்திரம் கொடுங்க. நீங்க மொழியாக்கம் செய்து கொடுத்ததை கண்டிப்பா நான் ரெடி பண்ணிடுவேன். அந்த ஃபார்மேட்ல PDF ஃபைலா நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். கொஞ்சம் 2 நாள் மாத்திரம். இன்னைக்கு நாளை காலையில் ஒரு பிரசங்கம் பண்ணணும், பட் அடுத்த நாள் பண்றதுக்குரிய அந்த ஆயத்தத்தை செய்யணும். அடுத்த நாள் அதையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவரு பிரதர் அர்ஜுன் 20 நிமிஷத்துல வேணும்னாரு. இம்பாசிபிள். என்ன அதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் 20 நிமிஷத்துல சொல்ல முடியாது. சும்மா கடமைக்கு வேணா சொல்லலாம், பட் அது உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். நான் ஒரு 2 days டைம் கொடுங்க, அதை இங்கிலீஷ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னொன்னு நான் உங்களுக்கு அனுப்பி தரேன், அதை நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல மொழியாக்கம் செய்து கொடுத்துருங்க, சபைக்குரியது. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வேற யாராவது? நீங்க அதாவது நான் போகவே இல்லைன்னா நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா போயிட்டு இங்க சொல்லாம இருக்காதீங்க, அது பாவ புஸ்தகத்துல குறிக்கப்படும். இன்றைக்கு நானும் ஒரு 100 பிரதி எடுத்துட்டு இன்றைக்கு சர்ச்சுகளை கவர் பண்ணிட்டு போவோம்னு போட்டு வந்தேன். அப்போ முதலாவது ஒரு கத்தலிக் சர்ச்சுக்கு போனேன். அப்போ அங்க கொடுக்குற நேரத்துல அந்த 2 பிள்ளைகள் வந்ததுகள், அதுகள் நான் நினைக்கிறேன் சர்ச்சுக்கு போகல, கிளாஸுக்கு போயிட்டு வந்த பிள்ளைகள் போல. இப்போ அவங்கள்ட்ட நான் கொடுக்க அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, பாக்கன் தள்ளி போக்குள்ளேயே அதை கசக்கி எறிஞ்சிட்டாங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறது. இது இப்ப எனக்கு ஒரு மாதிரி மனசு அவடத்தை இதாயிட்டு பிறகு யோசிச்சேன், அவங்க கசைக்காம அப்படியே போட்டு போயிருந்தாலாவது அதை புறக்கி கொண்டு இன்னும் 2 பேருக்கு நான் கொடுத்துருப்பேன்னு யோசிச்சேன். அப்ப அந்த சர்ச்ல கொடுத்துருக்கிற நேரம் ஒரு அக்கா வந்துட்டு கொடுத்தேன். கேட்டாவோ, என்ன தம்பி நொன்னார்சியாண்டு கேட்டாவோ. நான் சிரிச்சேன். சிரிக்க இன்னும் சொன்னாவ எனக்கு விலங்குல, அவையும் அப்படியே என்ன கதைச்சிட்டு போயிட்டாவு. பிறகு ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்தாரு, வந்துட்டு எனக்கு பக்கத்துல நின்று வாசிச்சிட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் பிரட்டினாரு. அந்த மனுஷன் என்னத்தை பார்த்தானோ தெரியல, என்ன சாதியா மேலையும் கீழையும் பார்த்தாரு. பார்த்துட்டு சர்ச்சுக்குள்ள போய் என்ன மேலையும் கீழையும் பார்த்துட்டால் சர்ச்சுக்குள்ள போகுது. அப்ப நினைச்சேன், என்ன ஒரு பிரச்சனை வரப்போது போல கிடக்கு. அந்த ஒரு சின்ன ஒரு பொடியன் ஒருத்தன் வந்தான் அந்த டைம். அப்ப நான் கேட்டேன், எத்தனை பேர் தம்பி சர்ச்சுக்குள்ள இருக்காங்க? ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னு சொல்லி, அப்ப நான் கொஞ்சம் பிரதியை எடுத்து அந்த பொடியை கொடுத்துட்டு, உள்ள இருக்கிறார்களுக்கு கொண்டு போய் கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் எடுத்து மத்த சர்ச்சுக்கு நான் எடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு கொடுத்தேன். மிச்சம் 2 சபை மொத்தம் 3 சர்ச்சுக்கு இந்த 100 பிரதியையும் கொடுத்து முடிக்கக்கூடியதா இருந்தது இன்றைக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஸ்ரீலங்காவில்தான் வேலை சுறுசுறுப்பா நடக்கும் போல. சரி, வேற யாராவது இதை எப்படி நான் பிரதியை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? அதுல எக்ஸ்கியூஸ், அதுல ஒரு விஷயம் என்னண்டா, நானும் தனியே இங்க, இவர் அங்க தனியே. அப்ப நாங்க 2 பேரும் என்ன செஞ்சோம்னா, கோல் எடுத்து காதுல போட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் இங்க கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவர் அங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சரி, வேற யாரும்? சொல்லுங்க சார். ஏன்னா நீ கைப்பிரதி இல்லை, சரி அதனால வேலையை போயிட்டு இருக்கும்போது அப்படி பார்த்துட்டே இருந்தேன். சரி யாராவது ஒரு ஆள் பார்ப்போம், பைபிள் தான் வச்சிருக்காங்க, போய் பேசலாம்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மா ஒரு நிமிஷம் பேசலாமான்னு கேட்டேன். உடனே பயந்துட்டாங்க. தம்பி இப்பதான் சொல்ல நேரலாம் தம்பி, நான் பேரம்பதான் அப்படின்ட்டாங்க. சரி, இன்னொரு இடத்துக்கு போனேன். இன்னொரு இடத்துல ஒரு அம்மா ஒரு பசங்க 3 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு நிமிஷம் நான் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது பேச ஆரம்பிச்சேன். தம்பி இதை பத்தி நான் பேச வரல தம்பி, கேட்க வரல தம்பி அப்படின்னு போயிட்டாங்க. சரி, நல்லது. நீங்களும் சபைக்கு வெளியே கொடுக்கறதுக்கு இன்னொரு பிரதி எழுதுறோம், ஆனா 2ஐயும் சேர்த்து தான் கொடுக்கணும். என்ன, ஒண்ணு மட்டும் கொடுக்க கூடாது, 2ஐயும் கொடுக்கணும். நான் அதை சீக்கிரமா அதை எழுதிடுறேன். சரி, வேற யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன் அங்கிள். சர்ச்சில் அவ்வளோ பேரும் வந்தாங்க, அந்த ஒரு வழிதான், யாரும் எதுவுமே சொல்லலை.
எந்த ஒரு காரியமும் சொல்லல. அவ்வளவு பேரும் வாங்கிட்டு தான் போனாங்க. கடைசியா அந்த சர்ச் பாஸ்டர் வந்தாரு. அவருக்கும் கொடுத்தேன். அவர் அந்த பைக்ல முன்னுக்கு வைக்க சொன்னாரு. சத்தம் இல்லாம போயிட்டாரு. ஒரு பிரச்சனையுமே போடல. அப்ப கடவுள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அற்புதமா காரியங்கள் செய்யலாம். அதனால யாரும் பயந்து போகாம செய்யுங்க, கடவுள் பார்த்துக்குவாரு. நல்ல எனக்கும் ஜெபத்தோட அப்படித்தான். எனக்கும் நல்ல அப்படித்தான். நான் கொடுத்த 2 சபையிலையும் வந்து கொடுக்குற நேரம் வந்து ஆட்கள் கேட்டாங்க. என்ன தம்பி என்ன செய்தி என்று கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு நடக்க இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன சம்பவத்தை பத்தின ஒரு செய்தி. நீங்க வீட்டை கொண்டு வச்சு பைபிளை வச்சு தியானிச்சு பாருங்க என்று சொல்ல எல்லாரும் வந்து வேண்டி 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 போனாங்க. பிறகு நான் சொன்னேன், எங்களோட நம்பர் எல்லாம் அதுல இருக்கு, என்னமெண்டா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க என்று சொல்ல ஒருத்தர் ஒன்றுமே சொல்லல. அந்த கத்தலிக் சர்ச்சில் மட்டும்தான் அவரு என்னை பார்த்துட்டு போனாரு. ஆனா மத்த சர்ச் ஒன்றுலயும் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. கொஞ்சம் நல்லா தான் போனது இன்றைக்கு. சரி, அது நல்லா போகும், பிரச்சனையே வரும். பிரச்சனை வந்தால் டோன்ட் worry, God is there. We worship the powerful God. 1000 இப்ப இந்த இருக்கக்கூடிய ஒருவேளை நேத்து சகோதரி சொன்ன மாதிரி சட்டம் இருக்கிறது, அது பிரச்சனையாயிரும். இதை கேட்டு கடுமையான சட்டத்தை சந்திக்க போறோம் லிஸ்ட் போட்டு சொன்னாங்க இன்னைக்கு சகோதரி ஜானகி அம்மா. ஆஹ் அதனால இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் என்ன நீங்க ஒண்ணு செய்யாதீங்க. எப்பவுமே நம்ம 1,40,000 ஊழியம் கூட தர்க்கம் கிடையாது. நாட் வித் மச் ஆர்குமெண்ட் எழுதுறாங்க. சத்தியத்தை சொல்ல போற ஏற்றுக்கொண்டா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவன் சேர போறான். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் கைவிடப்பட்டவனாய் நரகத்துல நரகத்துல போடப்பட போறான். அவ்வளவுதான். நம்ம வேலை வந்து சாட்சியாக நிற்பது. தைரியமா போங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. திட்டமிட்டு செய்யுங்க, ஜெபத்தோட செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமான வெற்றியை ஆண்டவர் தருவார், கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார். நான் நாளைக்கு எப்படியாவது, இன்னைக்கு எப்படியாவது ஒரு 5 மணிக்காவது போய் 2 ட்ராக்ஸாவது கொடுத்துட்டு வந்துடும் நினைச்சேன். எனக்கு முடியல. நாளை கண்டிப்பா போயிருவேன். நான் வந்து எனக்கு சும்மாவாவது போய் நின்றுட்டு ரோட்ல நின்று கொடுக்குற மாதிரியாவது நின்றுட்டாவது வரணும் எனக்கு. அப்பதான், அதனாலதான் நான் பிரசங்கம்லாம் பண்ண மாட்டேன்ட்டேன். இந்த 2 தான் அர்ஜுன் சொல்றதுனால அந்த 2 தான். அதுக்கு மேல அதை இங்கிலீஷ்ல கூட போடணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தட் ஐ நீட் டைம் டு ஸ்டாண்ட் ஃபார் மை காட். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பரலோகம் போக முடியாது. அங்கே சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போனவர்கள் கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்வாராம். அதுல ஒருத்தனை நான் இருக்கக்கூடாது. என்ன வேலை செய்யணும் எனக்கு தெரியும், அந்த வேலையை நான் செய்யணும். உங்களை சொல்லிட்டு நான் பாட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ரைட் இங்க வந்து பெரிய ஆள் மாதிரி என்ன செஞ்சீர்கள் விட்னஸ் சொல்லுங்கள், this will not lead me to heaven. I have to get into the field. அதனால நான் சும்மா, எனக்கு ரொம்ப தைரியம்லாம் கிடையாது. போன தடவை ஒரு என் மகன் என் கூட இருந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டேன். தனியாலாம் போனா என்ன திணறி தான் நிற்பேன். ஆவியானவர் என்னோட கூட இருந்து கொடுத்தேன்னா 5 பேருக்காவது கொடுக்கணும். எத்தனை ஒன்னாவது கொடுத்துட்டு வந்துடும் தினமும் போய் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். அதனால நீங்களும் இந்த ஊழியத்துல பங்கு பெறுங்க. பிகாஸ் இப்போ விதைக்கிற விதை பிறகு பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும். சரிங்களா? சரி, நம்ம டிஸ்கஷனுக்குள்ளாக கடந்து போக போறோம். தயவுசெய்து உங்களுடைய இதை அப்படியே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால உங்க மைக்கை நீங்க இங்க பேசும்போது மாத்திரம் அன்மியூட் பண்ணுங்க. பேசி முடிச்ச உடனே அணைச்சு வச்சிருங்க. ஏன்னா உங்க வீட்டுல எப்படி பேக்ரவுண்ட்ல உங்களை மாதிரி எல்லாரும் அங்க விசுவாசத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட்ல சம்பாஷணைகள் வரும், உங்களை இதுக்காக கூப்பிடுவாங்க. அது வந்து இந்த செய்தியை மேல ஏற்ற விடாமல் ஆக்கிவிடும். அதனால நான் தாழ்மையான வேண்டுகோள், நீங்க பேசும்போது மாத்திரம் மைக்கா ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு உடனே மியூட் பண்ணி விடுங்கள். சரவணன் மியூட் பண்ணிடுங்க. சரிங்களா? திடீர்னு இப்போ வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டிக்கு மனைவி வந்து கூப்பிடத்தான் செய்வாங்க, நம்ம தவிர்க்க முடியாது அதெல்லாம். அப்ப அதை அணைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த சத்தம் இங்க கேட்காது. சரிங்களா சரவணன்? சரிங்க. ஆமா. சரி, நேற்று நம்ம படிக்கும்படியாக தீர்மானித்த காரியம் வந்து அருவருப்புகள், சபைக்குள்ள இருக்கக்கூடிய அருவருப்புகள். நான் பேசவே போறதில்லை, நீங்க பேசினா நான் கேட்பேன். ஒரே ஆளு நிறைய அருவருப்புகளை லிஸ்ட் பண்ணாதீங்க, ஒன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லட்டும், சொன்னதே சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாரும் பேசுங்க.
சரிங்களா? சரி. நீங்க சபைக்குள்ள இருக்கக்கூடிய பாபிலோனிய கிறிஸ்துவத்தின் அருவருப்புகள் என்று நினைப்பவைகள், அருவருப்புகள் அப்படின்னு சொன்னா வேதத்தில் சொல்லப்படாதவைகளையும் வேதகாமத்தில் சொல்லப்படாத செயல்கள் அல்லது அதற்கு நேர் முரணான செயல்கள், இதைதான் நான் அருவருப்பு என்று சொல்லி நான் டிஃபைன் பண்ணுகிறேன். வேதாகமத்திலே சொல்லி இருக்காது, ஆனா நம்மளா ஒண்ணு செய்வோம். வேதாகமத்தில் ஒரு முறைமை இருக்கும், ஆனா நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சு கொண்டிருப்போம். இதுதான் அருவருப்பு. இது பாபிலோனிய கிறிஸ்துவத்தில் அதிகமாய் காணப்படும். இப்ப நம்ம மத்தியில அது என்னென்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அவைகளை விட்டு நம்ம விலகி இருக்கலாம். மற்றவர்களை அதை குறித்த ஆலோசனையும் எச்சரிப்பையும் சொல்வதற்கு நம்ம ஆயத்தப்படலாம். சரி, சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது யார் சொல்றீங்க? சரி, ஜோமணி முடிச்சிருவோமா? சபையில இருக்கிற ஒரு அருவருப்புகள்ல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 சொல்றேன். என்னன்னா, இந்த சபைக்குள்ள வந்து நெறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து படம் போடுறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 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 உருவத்த உண்டாக்கி அத வந்து செய்றது வந்து இருக்கு. நெறைய நம்மளுடைய புஸ்தகங்கள்ல இப்ப எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தீர்க்கதரிசி அம்மையாரினுடைய புஸ்தகத்துல கூட இயேசு கிறிஸ்துன்ற படம் போட்டு முன்னுக்கு அடிச்சிடுறாங்க. ஒரு புத்தகம் இருக்கு, எனக்கு அது வாசிக்கவே விருப்பம் இல்லை. ஏன்னா அதை எடுத்தாலே எல்லா பக்கத்துலையும் கிட்ஸுக்கு அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. எல்லா புத்தகத்திலையும் அந்த படம் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது. இன்னும் நிறைய ஆலயங்களுக்குள்ள கூட அது வந்து அவங்களுக்கு தோணுதில்ல. ஆலயங்களுக்குள்ள கூட பெரிய ஒரு படம் போட்டு அது இயேசு கிறிஸ்து என்பது போல இருக்குது. இப்படியான காரியங்கள் இன்றைக்கு பாட புஸ்தகம், நம்ம படிக்கிற பாட புஸ்தகத்துல கூட முன் அட்டையில போட்டு வந்துருது. அப்ப இப்ப நமக்கு வந்து அது ஒரு குற்றமா தெரியாது. அதே இது ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தவங்க ஒழுங்கான ஒரு முறையில பைபிள் பாடம் எடுக்காம வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா, அப்பாடா ஏதோ ஒரு 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 இயேசு கிறிஸ்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருவாங்க. இதுகள் சபையில செய்யப்படும் பொழுது அது தேவனுடைய பார்வையில அருவருப்பு அப்படின்னு சொல்லி நான் கருதுறேன். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். சரி, இதை குறித்த இது அருவருப்பு, இயேசுவினுடைய படம், இன்னைக்கு இயேசு என்று சொல்லப்படுகிறவருடைய படம் நம்முடைய எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது நம்மை அறியாமலேயே சபைக்குள்ள வந்து விட்டது என்று சொல்லி நம்முடைய சகோதரர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் வேணா அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சதர்ன் ஏசியா டிவிஷன் ஆஃப் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அந்த அலுவலகத்துக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு பெரிய படம் இருக்கும். அந்த இயேசுவினுடைய அந்த அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமா செஞ்சிருப்பாங்க. அந்த அலுவலகத்துக்கு வேலைக்கு வருகிற அந்த என்னது இந்த ஆயா, அந்த அட்டண்டர்ஸ், வேற மதத்திலிருந்து சபைக்குள்ள வேலை செய்வாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் அது முன்னாடி நின்று வணங்கி விட்டு போவார். சரி, இத நானும் அருவருப்பு என்றுதான் நினைக்கிறேன். வேதாகமா நம்மளை எந்த சொரூபத்தையும் உண்டு பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கும். நீங்கள் எசேக்கியேலுடைய புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 8வது அதிகாரத்துல அவங்க சுவரில் சித்திரம் வரைந்து கொண்டு அதற்கு முன்பாக தொழுகை செய்து கொண்டு இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி ஒரு சித்திரமாக இயேசு என்பவர் இவர் இல்லவே இல்லைங்க. ஒரு படம் பாக்குறீங்க தெரியுமா, ரோம கத்தோலிக்க சபையில எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கும். இயேசு என்பவர் அந்த சாயலை கிடையாது. இயேசுவினுடைய சாயலை தரித்து கொண்டு சாத்தான் முன்னதாக வருவான் அப்படின்னு சொல்லி நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அவன் இந்த சாயல்ல தான் வருவான். இந்த சாயல்ல வந்தாதான் உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளும். சாத்தான் என்ன சாயல்ல வரணும்னு நினைச்சிருக்கிறானோ அந்த சாயலை இயேசு என்று நம்ப வைத்துக்கிறான். எப்படி இயேசுனுடைய பெயரில அவனுடைய தொழுகையை வலியுறுத்தி வருகிறானோ அப்படி போல இயேசுனுடைய அவனுடைய சாயலை இயேசுனுடைய சாயல் என்று நம்ப வைத்திருக்கிறான். அப்படிதான் அவன் வேஷம் போட்டுட்டு வரப்போறான். அதனால இது கடுமையாக நம்ம விலகி இருக்க வேண்டிய காரியம். நீங்க எதிர்க்கிறதுலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. யாராவது கேட்டா நீங்க சொல்லி கொடுங்க. ஒருவேளை டீச்சிங் ஏடும்பாங்க, சபை ஸ்கூல்ல நடத்தும்.
சாபத் ஸ்கூல்ல நாங்க ஒரு காலத்துல நானும் சேர்த்துக்க. அப்ப நான் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, இது இல்ல இயேசு, இது உங்களுக்கு சும்மா சொல்றதுக்காக அப்படி சொல்லுவோம். அதுக்கு பிறகு அதை தவிர்த்துட்டோம். அதனால வேற யாராவது இதுல நீங்க கருத்து சேர்க்க விரும்புகிறீங்களா? இல்ல இது அருவருப்பு இல்லை, இதுலலாம் என்ன இருக்குன்னு சொல்றது விரும்புறீங்களா? ரெண்டும் இங்க வாய்ப்பு. நீங்க அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. சொல்லுங்கம்மா ஜானகி அம்மா. மைக்க அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. சொல்லுங்க. நான் வேலை செய்த ஸ்கூல்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியம் நடந்தது கிடையாது. ஆனா இந்த கடைசி ஸ்கூல்ல நான் வேலை செய்த அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப அங்க இல்ல. ஒரு வருஷமாச்சு வெளியே வந்துட்டேன் நான். அந்த இடத்துல இப்படிதான் இருந்தது. ஸ்கூல் டே ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயங்கரமா எல்லாம் உலக பிரகாரமான பாடல்கள், அதெல்லாம் டான்ஸு. சரி, ஓகே. இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, வெல்கம் டான்ஸ். வெல்கம் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சிவ பூஜைய போட்டாங்க. அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல சிவ பூஜை. அப்ப நான் சொன்னேன், வேண்டாம், இது நல்லது கிடையாது, இது நம்மளுக்கு கிடையாது. நம்ம கிறிஸ்டியன் இது ஹிந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்கதான் ஏறக்குறைய 80% அவங்கதான். அவங்க ஃபீஸ வாங்கி நம்ம தின்னுகிட்டு இருக்கிறோமே. நம்ம அது நான் சொன்னேன், இது நம்ம அட்வென்டிஸ்ட் ஸ்கூலு, நம்ம நடத்துறோம். அவனுங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து படிக்கிறானுங்க, இல்லாட்டி போறானுங்க. அதனால அது வேண்டான்னு சொன்னா கேட்கவே இல்லை. நடந்துட்டே இருந்தது. இனி நான் என்ன செய்யன்னு தெரியாம ஒரு இடத்துல மூளையில நின்னு அழுதுட்டே இருந்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்குதே, எனக்கு ரொம்ப வருத்தமா, ரொம்ப வேலை நின்னுட்டு அழுதுட்டே இருந்தேன். இந்த ஸ்கூல்ல இருந்து எப்படியாவது போயிடணும். நான் சவுத்துல வேலை செய்திருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கல. இந்த ஊர்ல இருந்து அப்படியா நடந்தது. ஆனா இந்த ஸ்கூல் நல்லா ஃபிளரிஷா தான் ஆகுது. ஏறக்குறைய மோர் தென் 2000 பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க. ஸ்கூல் நல்லா ஃபிளரிஷ் ஆகுது. அது என்ன சாத்தான் அவங்களுக்கு சக்தி கொடுத்து செய்ய வைக்கிறானோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா இப்படி நடக்குது. சரி, ஒரு லைவ் டெஸ்டிமோனி. அவங்க நல்லா ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு நீங்க சங்கீதம் 73 நீங்க வாசித்தீங்கன்னா அதை விளங்கிக்கலாம். ஆசாப்புக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையில அவன் பசுசலத்துக்கு போன பிறகு நான் அதை விளங்கி கொண்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுக்கு அந்த 73 தான். 73 நீங்க வீட்டுல உட்காந்து வாசிங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிரும். என்னையா துன்மார்க்கெல்லாம் பெரிய பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிறான், அவன் பாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபிளரிஷ் ஆகிட்டு இருக்கிறான். நான் உண்மையே பின்னாடி வரேன், என் வீட்டுல என்னாலும் பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாராம். பரிசுத்தலத்துல போகும் பொழுது அவர்களுடைய முடிவை பார்த்த பொழுது நான் விளங்கி கொண்டேன் என்று சொன்னாராம். அவரை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காராம், ஆனா சர்க்கிளான இடத்துல வச்சிருக்காராம். கீழே சர்க்குன்னு வந்து வந்துடும். அதனால அவங்க அப்படிதான் ஃபிளரிஷ் ஆவாங்க. பட் உபதேசத்தை அடிப்படையாக வைத்து இவைகளை தவிர்ப்பது அவசியம், கட்டாயம். வேற யாராவது சொல்லணுமா இதை குறித்து? சார், இது நடந்தது சொல்றேன். என் சபையில வந்து இந்த கேலண்டர் போடுவாங்க. கேலண்டர் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் போட்டு விடுவேன். நான் எனக்கு சத்தியம் தெரிஞ்சது வாங்குறது இல்லை. 2 வருஷமா வாங்குறேன். இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, எல்லாம் பொருள் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டேன். அசல பொருளாளர் என்ன பண்ணாரு, நீ கண்டிப்பா கேலண்டர் வாங்கியே ஆகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கேலண்டர் வாங்க மாட்டேன்னு சொல்ல, ஒவ்வொரு நாளும் வசனம் போட்டிருக்கிய, அந்த வசனம் இல்லாம நீ வெறும் இது மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வாங்கிக்கிடுதேன், இல்லைன்னா என்னால வாங்க முடியாது அப்படின்னாங்க. உடனே இதுல என்ன இருக்கு, தப்பு கிடையாது அப்படின்னு. அப்படி கிடையாது, அது வசனம் ஒவ்வொரு நாள் போட்டா தவறு, அது வேதனை அடிப்படை கிடையாது அப்படின்னு சொன்னேன். 2வது ஒரு நாள் பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்தோன்னா எங்க வீட்டுல எந்த வசனம் போர்டு எதுவுமே கிடையாது. இப்போ போட்டா கூட அந்த அளவுக்கு கிடையாது. வீட்டுல வந்தோடனே என்ன வீடெல்லாம் எம்டியா இருக்கு அப்படின்னு என் ஒய்ஃப் முன்னாடி சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப் பாஸ்டர் அப்படி சொன்னோடனே என்னடா பண்றேன்னு சொல்லி நானும் சரி விரும்பல. உடனே பாஸ்டர் எல்லாம் போனவரும் அடுத்த நாள் பார்க்க 2-3 வசனம் போடலாம் இருக்கு.
பாஸ்டர் வந்தாங்க சும்மா இருக்கான்னு சொல்லி 2 வசனம் போட்டு என்ன பண்ண அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் ரெடி எடுத்து ஒரு நாள் வந்தோன்னா பாஸ்டர் என் ஒய்ஃப் 2 வசனம் போட்டு எடுத்துட்டு 2 போட்டோ கிட்ட மாட்டி வச்சுட்டேன். சரி. அவ்வளவுதான். இந்த வசன போர்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அவர் அத பிரச்சனையை சொல்லல, தன் வீட்டில் நடந்த அனுபவத்தை சொன்னாரு. நம்ம இதை படிச்சிருக்கிறோம். வசன போர்டுல என்ன பிரச்சனை இருக்குங்க? ஆசீர்வாதம்னு நினைச்சிட்டு செய்ய வேண்டியதை விட்டுருவோம். ஆமா, பாஸ் ஜொனத்தான் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா? அதுதான் எனக்கும் சரி மியூட் பண்ணியே வச்சிருமான்னு தோணுது. எல்லாருக்கும் தெரியும். கற்பனைகளை எழுதி போட சொல்லி வீட்டு நிலைகள்லயும் கைகள்ல எல்லாம் ஞாபகத்துக்குரிய கற்பனைகளை எழுதி போடுன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க இப்ப சாத்தான் வந்து என்னத்தை சொல்லிட்டா அப்படின்னா எல்லாமே ஆசீர்வாதம் அதற்குரிய அந்த அத ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் மறக்கடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு மைண்ட்ல எடுத்துக்க வைக்கிற மாதிரி பிசாசு வந்து இப்ப வேலை செய்யுது. சரி, அதாவது நீங்க எல்லாம் எனக்கு என்ன வருத்தம் தெரியும், கூட உட்காந்து படிச்சவங்க எல்லாம் தெரியாமல இருக்கிறாங்களா இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்காங்களா அப்படிங்கிறதா எனக்கு பெரிய கேள்வி. கர்த்தர் தான் அறிவார். மறந்துட்டாங்க, தெரியல அப்படின்னு சொன்னா அது பரிதாபத்துக்குரிய நிலை, பரிதாபத்துக்குரியது. அதாவது ஆண்டவர் என்ன எழுத சொன்னாருன்னா அவருடைய பிரமாணத்தை உன் கண் முன்னாடி இருக்கிற மாதிரி நீ எழுதி வச்சுக்கப்பா அப்படின்னாரு. அதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துற எப்பொழுதும் அவன் சிந்தையில இருக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். ஆனா சாத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? ரொம்ப வஞ்சகமாக இவங்க பிரமாணத்தை அவர் சொன்ன மாதிரி எழுதி வச்சு அதை ஞாபகக்குறியா உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னா அதை பிரமாணத்தை நோக்கி பார்த்துருவாங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள வந்துருவாங்க. அதனால இந்த பிரமாணத்தை ஒதுக்கிட்டு வாக்குத்தத்தங்களாக எழுத வைத்திருப்பான். அந்த வாக்குத்தத்தத்தை கூட முழுசு எழுத வச்சுக்க மாட்டான். இயேசுவின் இடத்துல வஞ்சகம் செய்கிற மாதிரி, ஏமாத்துற மாதிரி பாதி வசனத்தை எழுதி வச்சிருப்பான். ஒரு அதிகாரம் இருக்கிற சங்கீதத்துல உன்னதமானவருடைய மறைவில் வாசமாக இருக்கிறவன் பாக்கியவன் சொல்லு, அப்படியே அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அதுல ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து போட்டுருவான். அந்த கட்டுப்பாடு இருக்காது. இதை செய்தா இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய், அந்த என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதை விட்டுருவான். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இன்னைக்கு நம்மளும் நானும் செஞ்சிருக்கேன், நான் செய்யாமலாம் இல்லை. வெளிப்பாடு வந்த பிறகு நிறுத்தி கொண்டேன். ஆலயங்கள்ல நீங்க இப்போ நம்ம சபைகளை நீங்க பார்ப்பீங்க. இதன் அடிப்படையில் நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இதன் அடிப்படையில உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டை கொடுக்கப்படுகிறதா வருஷம் வருஷம்? இதைக்கா பதில் சொல்லுவீங்களா? ஆமா இல்லையா சொல்லுவீங்களா? ஓமம் கிடைக்கிறது எங்களுக்கு. உங்களுக்கு கிடைக்கிறது. ஆமா, சரி. வேற யாருக்கெல்லாம் கிடைக்குது? கிடைக்கல. இல்லைங்கிறவங்க யாராவது? எல்லா சபையிலுமே வந்து கொடுத்தாங்க. எங்கட சபையில் நான் சொன்னேன் கொடுக்க வேணாண்டு. கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிற்பாடு, இல்ல அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னது பிற்பாடு அவங்களாவே வீட்டுல இருந்து எழுதி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வாங்கல. சரி சரி சரி. வேற ஏதாவது ஒரு சபையில கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு சொல்றதுக்கு இருக்கீங்களா? சபையில குடுக்குறாங்க பாஸ்டர். வாக்குத்தத்தம் கார்டு எவ்ரி நியூ இயர் குடுக்குறாங்க. சரி, வேற 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 சபைகள்ல நீங்க எல்லாருமே ஒவ்வொரு சபையில தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே சபையில இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்லயும் கொடுப்பாங்க பாஸ்டர் எவ்ரி நியூ இயர். யார் சொன்னா? அந்த செல்வ தனலட்சுமி பாஸ்டர். ரைட்டு, உங்க சபையில கொடுக்குறாங்க. வேற யாரு? சரவணன் உங்க சபையில உண்டா? ஆமா பாஸ்டர், வாரம் யாராரு பிறந்த நாள் திருமண நாட்கள் இருந்தா கண்டிப்பா கொடுக்குறாங்க. சரி, நான் வருஷம் கொடுக்குற வாக்குத்தத்த அட்டை. சசிகலா சிஸ்டம் உங்க சபையில உண்டா? உண்டுங்க ஐயா, கொடுக்குறாங்க. ரோசல்லன் உங்க சபையில உண்டா? நான் வந்து 3 தடவையா நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால தெரியல சார் கொடுத்தாங்களான்னு. வேற மாதிரி பண்ணுவாங்க. இல்ல, அங்க போய் நைட் 12 மணி வரைக்கும் நடத்துவாங்க சார். 12 o'clock வரைக்கும். சரி, அங்க போய் 3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முந்தி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்ல, அப்படி கொடுத்த மாதிரி இங்க வந்து டிஃபரெண்டா நடத்துவாங்க. அப்படி கொடுத்த மாதிரி. சரி, தேவதாஸ் ஐயா நீங்க இது சொல்லணுமா? எங்க சபையில கொடுத்தாங்க, நான் நிறுத்திட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பல ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் அடங்கிய புஸ்தகம் ஏதோ இந்த வருஷத்துக்கு இந்த
என்ன சொல்றது, இந்த வருஷத்துக்கு தான் வாக்குத்தத்த அட்டை. இது பாபிலோனியர்கள் கொடுக்கிற, பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் கொடுக்கிற பழக்க வழக்கம். வருஷத்துக்கு நமக்கு என்னாலும் வாக்குத்தத்தம் தான் நிறைந்து இருக்கிறது. கேலண்டர் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் போட்டு வச்சிருப்பாங்க. அது நம்ம போடுற வசனம் கிடையாது. பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் பில்டு பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஆள் போய் பேரை ஒட்டிட்டு வந்துருவான். தெரியுமா உங்களுக்கு கேலண்டர் எப்படி பிரிண்ட் பண்றாங்கன்ட்டு? நம்ம உட்கார்ந்து வசனங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து பிரமாணங்கள் அடிப்படையில போடுறது கிடையாது. அவங்க ஒரு ஸ்பேஸ்லாம் உங்க பேர் போடுறதுக்கு ஸ்பேஸ் போட்டிருப்பாங்க, நீங்க ஏதாவது அட்ரஸ் போடுறதுக்கு ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. அதை பாபிலோனிய கிறிஸ்தவன் ஆயத்தம் செய்த அந்த கேலண்டர் நம்ம போய் அட்டையை ஓட்டிட்டு வந்துருவோம். நம்ம ஆள் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, டெய்லி காலையில எழும்பி போய் அந்த இது பாக்குற மாதிரி, இது என்ன பாக்குறது எனக்கு இந்த வார்த்தைகள் தெரியல, ஜோசியம் பாக்குற மாதிரி, என்ன வசனம் இன்னைக்கு வந்திருக்கு தேடி இருக்கீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில தேடி இருக்கீங்களா? தேடி இருந்தா நிறுத்திடுங்க. இந்த பைபிளை வச்சிருப்பாங்க, காலையில எழும்பின உடனே ஆண்டவரே நீ ஜோம் பண்ணிட்டு திறந்து பார்த்து வாசிப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. வேதகாமத்தை ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். அப்படிலாம் வசனம் வராது. எனக்கு இந்த வசனம் வந்துச்சு நான் அதனால இப்படி நினைச்சுக்கிட்டேன். உன்னை நீ ஏமாத்திக்கிறாய். அதெல்லாம் சாத்தானுடைய திட்டம். நீங்க சாத்தானோடு ஓடுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு தெரியாதுன்னா இன்னைக்கு தெரிஞ்சுட்டு விட்டுருங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறாருன்னா இது இல்ல. இதெல்லாம் நீ வேதத்தில் தேடணும், ஆராயணும், நீ படிக்கணும். கிறிஸ்தவனை வந்துட்டா உன் பாஸ்டரை கேட்கணும், தொந்தரவு பண்ணணும், விளங்கிக்கணும். அறிவில்லாமையினால் தான் ஜனங்கள் சங்காரம் போகிறார்கள். கிறிஸ்துவனிடத்தில் வருகிறதுக்கு முன்பாக என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் அன்று பொறுத்து கொள்கிறார். அதனால இது வரைக்கும் மாதம் வாக்குத்தத்த இந்த மாதம் ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மாதம் 1ஆம் தேதி ஜெபம் முடியல, எங்க இருந்து வந்துச்சு? வேதத்துல இருக்கா? எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. யார்கிட்ட கொண்டு வந்தோம்? சொல்லுமா. ரோமன்ஸோட காலத்துல அவங்க மாத்தி கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் உபவாசம், ஓய்வு நாள் உபவாசம் இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே. பாபிலோனிய கிறிஸ்தவர்களுடைய பழக்கம். பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் யாரு? ரோம கத்தோலிக்க சபை, ஞாயிறு ஆசிரியப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையும் மறுக்கிறவர்கள். அப்படின்னா செவன்த் அட்வென்டிஸ்ட் அவர்கள் எல்லாரும் பாபிலோனிய கிறிஸ்தவர்கள். ரெமனன்ட் செவன்த் அட்வென்டிஸ்ட்னாலும் பாபிலோனிய கிறிஸ்தவர்கள். இந்த சபை இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் நாங்க தான் உத்தமன் உட்கார்னா அவன் பாபிலோனிய கிறிஸ்தவன் தான். சரிங்களா? அப்போ இந்த பழக்கம் இருக்கு பாருங்க, விட்டுருங்க. அருவருப்பு. ஏன்னா இதுல என்னங்க இருக்கு? you will not be in heaven, you will not be seen. சரிங்களா? இது நம்மள அறியாமலேயே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு செயல். நம்ம பாட்டுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம இதுல என்ன இருக்கு? வசனம் தானே அப்படின்போம். வசனம் தானே. ஆண்டவர் என்ன வசனத்தை மனசுல வைக்கணும்னு சொன்னா அந்த வசனத்தை மனசுல வைங்க. மத்த வாக்கு தத்தங்களை உங்க வீடு தேடி வரும். நீங்க வசனம் எழுதி போட்டுலாம் வச்சுட்டு அந்த வாக்குத்தத்தை பார்த்து ஏமாந்துட விடாம என்ன பார்ப்போம்? இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து. ஆமா, எங்க வீட்டு தலைவர் இயேசு கிறிஸ்து. நம்ம பெரிய டிவியை போட்டு உட்கார சினிமா படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம நம்பிக்கை தான் எங்க வீட்டு தலைவர் இயேசு. ஏன்னா அதை எழுதி போட்டுட்டோம்ல. எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்க வீட்டுல இருந்த தூர போட்டுருங்க. எனக்குலாம் அந்த ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு அந்த வசனாட்டைகளை போட்டு வைப்பாங்க, அப்படி வெளியே போட்டு நான் விட அப்படி போட்டுருவேன். அது எனக்கு வேதத்தில் இருக்கு. என் தேவன் எனக்கு எல்லாம் சொல்லி தவிர நான் எதுக்கு இந்த மாதிரி வேலையை பார்க்கணும்? அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. சரியா? சரி, இது புரிஞ்சுச்சிங்களா? சாபத்துல புக் மார்க் குடுக்குறாங்களே சார். அது புக் மார்க் இல்ல, அது ஒரு வாக்குத்தத்த அட்டை. அதுல ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் அவசியம் இல்லை. எதுக்கு புக் மார்க்? அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிருங்க. யூ ஜஸ்ட் அவாய்ட் இட். இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எதுக்குன்னு கேட்பாங்க, விளக்கி கொடுங்க. வேதத்துல எல்லாம் இருக்குது. இது நம்ம திட்டம் இல்லை. இது பாபிலோனுடைய கிறிஸ்துவத்தினுடைய கலாச்சாரம். அதுல நம்ம இதுக்குள்ள வேண்டாம். வேதம் இருக்கிறது, புக் மார்க் பண்றதுக்கு ஒரு ரிபன் இருக்கிறது. இல்ல அப்படி இல்லைன்னா வேற எதையாவது நீங்க எழுதி வச்சுக்கலாம். அப்படி ஒரு வசனத்தை ஏதாவது ஒன்னொன்னா அப்படி உள்ள வந்து அப்படி தப்பு இல்லை என்று நினைக்கும் அளவுக்கும் பெருகி கிடக்கிறதா அருவருப்பு. நீங்க அதை
உங்க கண்ணுக்கு முன்னால் நடந்துகிட்டு இருக்கும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். அதுதான் அருவருப்பு. அதை விட்டு வெளியே வர வேண்டியது நம்மளுடைய அவசியம். சரிங்களா? இப்ப இது கொடுக்கும்போது ஒரு வசனம் தானே அப்படின்னு எனக்கு பேசுவாங்க. ஆனா இது பாபிலோனுடைய கலாச்சாரம், பாபிலோனிய கிறிஸ்துவத்தினுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம். இது வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒன்று. இப்படி வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுப்பதற்கு வேதம் சொல்லவில்லை. சோ ஐ கோ அவுட் ஆஃப் இட். அவ்வளவுதான். நான் அதை விட்டு விலகி விடுவேன். வாக்குத்தத்தங்கள் வசனத்தில் இருக்கு. ஆனால் இப்படி எழுதி ஒரு வசனத்தை மட்டும் எழுதி என் கையில கொடுக்கிறதுக்கு வேதம் எங்கேயும் அனுமதி கொடுக்கவில்லை. பிரமாணங்கள் எழுதி கொடுக்கப்படுறதுக்கு வேதம் அனுமதி கொடுத்திருக்கிறது. பிரமாணங்கள் இருந்தா வாங்கி வச்சுக்கிடுங்க. அதை எடுத்து பாருங்க அந்த பிரமாணத்தை. அதை அவங்க தரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே பிரமாணத்தை எழுதி உங்க கண்களுக்கு முன்பாக எங்கெங்க வைத்துக் கொள்ளலாம், என்ன உங்களுக்கு பலவீனமாக இருக்கோ யாரும் எல்லாத்தையும் காட்டாதீங்க. அந்த பலவீனம் உங்க சிந்தையில் எப்பொழுதும் இருந்து தேவனை விட்டு தேவனிடத்துல நெருங்குவதற்கு ஏதுவாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? சரி, வேற ஏதாவது கருத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டுமா? பாஸ்டர், ஒரு சந்தேகம் எனக்கு. அப்ப இந்த மாதத்தின் முதலாம் நாள் வந்து பிரேயர் மீட்டிங் வைக்கிறாங்கல்ல பாஸ்டர், அப்போ அது வந்து கலந்துக்க கூடாதுங்களா? கலந்துக்க கூடாதா கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, இது எதை வச்சு செய்யறாங்க? இப்ப நியாயப்படுத்துவாங்க. அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது சபையிலன்னா, பாபிலோனிய கிறிஸ்துவத்தினுடைய அருவருப்புகள் சபையில நிரம்பிச்சு. இப்ப அதை எடுத்து தப்புன்னு சொல்லும் பொழுது அதை நியாயப்படுத்துறதுக்கு இன்னைக்கு போதகர்களும் ஊழியக்காரர்களும் தலைவர்களும் விசுவாசிகளும் பிரயாசப்படுறாங்க. இந்த மாதாந்திர தொழுகை மாசம் காலையில ஆராதனை நடத்துற பழக்கம் நம்முடைய பழக்கம் அல்ல. நம்ம பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மாதிரி கிறிஸ்துவிலே நிறைவேறிச்சு. இனி அந்த மாதிரியை நான் பின்பற்ற வேண்டியது இல்லை. அதனுடைய ஞானம் அர்த்தம் தான் எனக்கு வேணும். மாதந்தோறும் தேவனுடைய சமூகத்துல கூடுவோம் அப்படின்னு ஏசியாவில் நீங்க வாசிக்கலாம். அந்த மாதந்தோறும் கூடுகிற அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? நான் அதை லிட்டரலி இப்ப செய்ய வேண்டாம், எனக்கு மேசியா வந்துட்டார். ஆனா அந்த மாதந்தோறும் தொழுகை அப்படிங்கிறது அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? அந்த அனுபவம் தான் எனக்கு வேணும். இப்போ பஸ்கா பண்டிகை இருக்கு. பஸ்கா பண்டிகையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றாரு. அதான் பஸ்காவை நம்ம பலி செலுத்த வேண்டியது, ஆடு பலி செலுத்த வேண்டியதுல, அதெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை, ஆனா அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப சேர்ப்பின் பண்டிகை இருக்குன்னு நடக்கல, இனிமேதான் நடக்க போகிறது. அதுக்காக நம்ம 7ஆம் மாதம் 15ஆம் தேதி சேர்ப்பின் பண்டிகை செய்ய போறது இல்லை. அந்த சேர்ப்பின் பண்டிகை நிச்சயமாய் நடக்கும் என்பதற்கு அடையாளமாக என் கிறிஸ்து மரித்து விட்டார். ஆகிய அந்த சேர்ப்பின் பண்டிகையுடைய ஞான அர்த்தத்தை மாத்திரமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். சேர்ப்பின் பண்டிகை கொண்டாடக்கூடாது, கூடார பண்டிகை கொண்டாடக்கூடாது. பாவ நிவாரணம் இன்னும் முடியல, அதனால பாவ நிவாரணம் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒவ்வொரு நாளுமே நம்ம நினைவு கூறக்கூடாது. அப்படி போல சொல்லுங்கம்மா, புது வருஷ ஆராதனை பற்றி இல்ல, நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்ப மாதாந்திர தொழுகை இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதாந்திர தொழுகை வேதாகமத்தினுடைய நிழல் உபதேசம். அது நிஜமாக நம்ம எங்க போறோம்? பரலோகத்துல போய் செய்ய போறோம். அப்படி நிழல் கிறிஸ்து வந்ததுனால அந்த நிழல் இனி செய்யக்கூடாது. ஆனா செய்தவன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் இந்த பிரமாணத்தை வச்சுலாம் செய்யல. அவன் பிரமாணத்துல வச்சு செய்யல. அவன் சரி ஜனங்களை கூப்பிட்டா காணிக்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் காலையில வச்சு ஊழியக்காரர்கள் சுயதனமா இருக்கிறவர்கள் அந்த திட்டங்களை உண்டாக்குனாங்க, செய்தாங்க. அது இன்னைக்கு அவங்களுக்கு மனம் மாறி வந்த போதகர்கள் மனம் மாறி வந்திருக்க மாட்டாங்க. ஸ்பைஸ் அவங்கள குடிச்சு கொண்டு நீ போ படி அப்படியே பாசிங் படிச்சு உள்ளாடி போட்டுருப்பாங்க. வீட்டுக்கு போய் உபதேசம் பண்ணியிருப்பாங்க, ஊழியர்கள் செஞ்சிருப்பாங்க. எப்பா காலம் அதெல்லாம் அந்த காலம் நடந்ததுதான். சரி இப்படி நீ ஆடு மாடை பேச்சுக்கிட்டு இருக்க, போப்பா அங்க போய் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிரலாம், என்ன மாதிரி ஆயிரலாம் போய் படிச்சிருப்பான். சிலர் அதில் உண்மையா இருக்கிறாங்க, அவங்க பழக்கத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளை ஆளுகை செய்கிறவர்கள் பெரும்பாலும் அப்படி வந்தவர்கள் தான். அப்போ இது இப்ப அவசியம் இல்லையா? நம்ம போய் நான் போக மாட்டேன். என்ன கேட்பாங்க, என்ன நீ காலைல இல்லை, அது எனக்கு தேவையில்லை. ரொம்ப விளக்கமா கேட்கறவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அங்க போறவங்கள நான் குற்றப்படுத்த மாட்டேன். ஏன்னா போய் ஒரு தொழுகை பண்றான், அதனால பெரிய கேடு வர போறது இல்லை. நான் குற்றப்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் விலகிட்டேன். ஏன்னா எனக்கு அதனுடைய அடிப்படை பாபிலோனிய கிறிஸ்தவம் என்பது எனக்கு தெரியும். வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒன்று என் கிறிஸ்து வந்து விட்டார். இனி நிழல்ல எதையும் நான் இங்க செய்ய வேண்டியதில்லை.
எல்லாம் என் கிறிஸ்து என்னை கூட்டிட்டு போன பிறகு அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால அவன் மாதந்தோறும் அப்படின்னு சொல்றது வந்து 1ஆம் தேதி இல்லை, மாதந்தோறும்னு வேதத்தில் 1ஆம் தேதி இல்லை. அது என்னது பௌர்ணமியா, அந்த நாளுல நம்ம போவோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, ஆக்சுவலி நம்ம யாரோட போயிட்டு இருக்கோம், பாபிலோனிய கிறிஸ்தவத்தோட தான் போயிட்டு இருக்கோம். நான் சொன்னேன்ல, நீங்க ஒவ்வொரு செயலிலையும் சபையில அருவருப்பை பார்க்க முடியும். ஆனா அதை வந்து நீங்க நேரடியாக குற்றமே படுத்த முடியாத அளவுக்கு சாத்தான் அதை அப்படி லாகவமா கொடுத்துப்பான். வேறொரு இயேசு இருக்கிறார் என்று பவுல் எழுதியிருப்பார். வேறொரு இயேசு இருக்கிறார் என்று. அது வேறொரு இயேசு யாரு? இயேசு தானே, பெயர் இயேசு தானே. நீங்க போய் இயேசு இன்னைக்கு நம்ம சபையில சொல்றப்பா, சாரி, நம்ம சபையில என்ன சொல்றோம், அவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள், அவர்களெல்லாம் கிறிஸ்துவ. வேறொரு இயேசு யாரு? வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராய் நடந்து கொண்டு இயேசுவின் பெயரில் ஆராதனை நடத்துகிற எல்லாரும் வேறொரு இயேசுதான். நான் பாபிலோனிய கிறிஸ்தவன் என்று சொல்லுவேன். வேதாகமத்தினுடைய கிறிஸ்தவன் அல்ல, பாபிலோனிய கிறிஸ்து. அப்படித்தான் இன்னைக்கு உள்ள இருக்கும். இப்ப நீங்க போய் கிறிஸ்து இயேசுவின் பெயர்ல சொல்றதெல்லாம் கிறிஸ்தவன் நினைக்கிறீங்க. இல்ல, என்னை அறிந்திருக்கிற சொல்லி இவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யவா இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது குற்றப்படுத்தவே முடியாது. அப்படி உட்கார்ந்து இருக்கும், சொல்லி பார்க்கணும், நம்ம விலகிக்கணும், நம்ம விலகிக்கணும். நான் போக மாட்டேன். நான் பொதுவா ஆலயத்துக்கு போகணும்னா ஓய்வு நாள் ஆராதனை மட்டும்தான். வேற எந்த ஆராதனையும் லேஸ்ல நான் போய் பங்கு பெற மாட்டேன். சரி, இது என்னுடைய ஸ்டாண்ட். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன், இதன் அடிப்படையில தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம பின்பற்றணுமா வேண்டாமா என்று நீங்கள் முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். சரி, வேற இன்னொருத்தர் யாராவது கேட்டாங்களே? சரி, வேற ஏதாவது? நியூ இயர் பத்தி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, புதிய வருடம். இந்த புதிய வருடத்துல நமக்கு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம உதாசீனப்படுத்திட்டு போயிட முடியாது. இப்ப நீங்க மாதந்தோறும் கோயில் நடத்துறவங்க நம்ம குற்றப்படுத்த போறது இல்லை. அதான் நம்ம சொல்றேன், சில காரியங்களை குற்றப்படுத்த முடியாது. ஆனா வாக்குத்தத்த அட்டையை மாத்திரம் கொடுத்துட்டாலே நான் குற்றப்படுத்துகிறேன். ஏன்னா அது விசுவாசிகளை கிறிஸ்துவின் இடத்தில் வழிவிலைக்கு செய்துள்ளோம். பிரமாணத்தை விட்டு வழிவிலைக்கு செய்து போலியான இதுக்குள்ள போயிடுவாங்க. அதனால நான் அதை குற்றப்படுத்துகிறேன், அது தவறு என்று சொல்கிறேன். மாதந்தோறும் நீங்க கடல் ஓய்வு நாள் போறவங்கள நான் குற்றப்படுத்த நீங்க போறீங்க. ஆனா எனக்கு அதனுடைய பேக்கரண்ட் தெரியும், நான் விலகிக்கிறேன். சரிங்களா? அது நியூ இயர் பண்டிகைகளுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த ஆராதனையில போய் நம்ம தேவனை நன்றியோடு துதித்து அவருக்கு காணிக்கை செலுத்துவதில் அது பாவம் இல்லை, அது அது அருவருப்பு அல்ல. அது வருஷத்துக்கு ஒருக்க நீங்க சோஸ்திர ஆராதனை செய்ய போறீங்க. ஆனா அந்த சோஸ்திர ஆராதனையை நீங்க களியாட்டாய் மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா அது அருவருப்பு. நீங்க அதுக்குன்னு கோயிலை டெக்கரேட் பண்ணி அதுல வீணா பணங்களை செலவழிச்சு கோயில்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணணும்னா அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். சொற்ப நேரத்திற்காக அல்லது சொற்ப நாட்களுக்காக நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்க நீங்கள் பணம் செலவிப்பீர்களானால் அது அருவருப்பு, பாவம். உதாரணத்துக்கு திருமண வைபவம், உங்க வீட்டு திருமணம், நீங்க உடனே கோயில்ல போய் அங்க பூ வைப்பீங்க, அங்க எதுவும் எல்லாமே செய்வீங்க இல்லைங்களா? மேர் வேஸ்ட். அது தேவனுடைய சமூகத்துல அருவருப்பு. அதுக்கு பதிலாக நீங்க ஆலயத்துல என்ன தேவையோ அதை நீங்க நினைச்சலாம், நிரந்தரமா இருக்க முடியாது, நீங்க வாங்கி கொடுக்கலாம். இல்ல அந்த பணத்தை எடுத்து நீங்க உங்க கல்யாண வீட்டுல ஏழைகளுக்கு நீங்க அந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கலாம். நீங்க புதிய வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோயில்ல போய் புதிய வருடத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு, சாப்பாடு போடுவான். சாப்பாடு போடணும் இல்ல? எங்க கோயிலெல்லாம் இல்லைங்க, இப்ப வந்தாங்க பாருங்க. இப்போ வெள்ளிக்கிழமை ராத்திரியும் சாப்பாடு போட்டுருவோம். அதாவது பழைய வருடம் 31ஆம் தேதி ராத்திரியும் சாப்பாடு போட்டுடுறான், காலையிலையும் சாப்பாடு போட்டுடுறான். எனக்கு கோயிலுக்கே போறது இல்லைங்க. நான் புது வருஷ ஆராதனைக்கு நான் போறது இல்லைங்க. ஏன்னா போயிட்டு நம்ம திரும்பி வந்தா என்ன சாப்பிடல மாவட்டம்லாம் சொல்லணும், இல்லை இப்படியாட சாப்பிடுறது சொல்லணும். உட்கார்ந்து முதல் நாள் நீங்க கோயில் உட்காந்து கோயில் காணிக்க தின்னுட்டு இருக்கீங்களா, நீங்க உருப்பிடுங்களான்னு கேட்கணும். நான் இல்ல நாங்க டொனேஷன் வாங்கிட்டோம், இப்ப நான் பிச்சைக்காரன் இல்லையா, முதல் நாளே பிச்சை எடுத்து சாப்பிட நான் விரும்பலைங்க. யாரோ ஒருத்தன் போட சாப்பாடு நான் சாப்பிட விரும்பலைங்க. என் வீட்டுல கஞ்சி இருக்கு, நான் கஞ்சி குடிச்சுக்கிடுவேன். இது என்னுடைய ஸ்டாண்டு. அதனால எங்க போனாலும் சாப்பாடுங்க. எங்க இப்ப சனிக்கிழமை சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒருத்தர் போன் மாட்டார் எனக்கு, எங்க வெள்ளூர் ஏரியாவில இருந்து நினைக்கல, தருமபுரி தனியாக செக்ஷன் இருக்குல்ல, அங்கிருந்து ஒருத்தர் போன் போட்டாரு, நான் சனிக்கிழமை சாப்பாடு போடுறேன், நீங்க ஒரு மூட அரிசிக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. அப்புறம் இப்ப வசதி இல்லப்பா அப்படின்னோடனே அவரு இவன் தருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த 1ஆம் தேதி கூப்பிட்டார், சம்பளம் போட்டிருப்பாங்க வாங்கிக்கலான்ட்டு. நான் அந்த பையன் பேரை சொல்லி, உனக்கு என்ன பற்றி தெரியும், ஓயினால சாப்பாடு போடுறதை எதிர்க்கிறவன் தெரியும். சரி, உன் மனசு வேதனைப்படக்கூடாது, நீ ஊழியம் செய்யற, சோற போட்டு கூட்டத்தை கூட்டம்னு நினைக்கிற, ரைட்டு செய்துட்டு போ, ஆனா அதுல நான் பங்கு கொள்ள மாட்டேன், அதெல்லாம் பங்கு கொள்ள மாட்டேன், அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத அப்படின்னேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா சொல்லு, நான் உதவுறேன், ஆனா இப்படி சோறு போடுறதுக்கு என்கிட்ட பணம் கேட்காத, அதுக்கு இல்லையாட்ட. அதாவது எனக்கு அது, நான் அதை புரிந்து கொண்டேன். காணிக்கை என்பது நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், அதெல்லாம் திருப்பி நானே வாங்கிட்டேன், அது என்ன பிரயோஜனம் இருக்கு? சரி, அது இருக்கட்டும், காணிக்கை விட்டுரும். இப்ப இதுக்குள்ள இருங்க, படமும் வசனம் போடும் சில ஆராதனைகளை கேட்டுட்டீங்க, அதையும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இதுல வேற ஏதாவது நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறீர்களா? பாஸ்டர், இப்போ நீங்க சொன்னதுலயே ஒரு டவுட் பாஸ்டர். இப்போ ஓய்வு நாள்ல சாப்பாடு வந்து முன்னாடி நாளே வெள்ளிக்கிழமையே செய்து வைத்துதான் பாஸ்டர், ஒரு பேசி வச்சு இன்னைக்கு இந்த 4 ஃபேமிலி அந்த மாதிரி கொண்டு வராங்க பாஸ்டர். அது அது அதாவது முன்னாடி நாளே ஆயத்தம் பண்ணி தான் பாஸ்டர் கொண்டு வராங்க. அது வந்து தவறு இல்லைங்களா பாஸ்டர்? நீங்க கொண்டு வந்து நீங்க நான் கோயில்ல இருந்து செய்யறதை சொல்றேன். முன்னாடி ஆக்கிட்டாங்களோ ஆக்கலையா என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஓகேங்க பாஸ்டர். என்ன சபையா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 10 பேர் அப்படின்னா கொண்டு வந்துடலாம். எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஆக்கின சோறு கொண்டு வந்துருவாங்க. ஒரு குடும்பத்தார் செய்யறாங்கன்னா திரும்ப ஆர்டர் பண்ணி கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகேங்க பாஸ்டர். அதாவது தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். விசாரிச்சுக்கிடுங்க, விசாரிச்சு காரியங்களை தெரிஞ்சுக்கொண்டு நீங்க செய்யுங்க. நான் சொல்றது, இது சபையில நீங்க பொதுவா என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கால் கழுவுற ஆராதனை, ராபோஜன ஆராதனை இருக்கு பாத்தீங்களா, அது முடிச்சோன்னு சோறு போட்டுருவாங்க. சில சபைகள் ரெகுலரா இருக்கு. இப்ப நாங்களும் பக்கத்துல டக்கர்புரம் போவோம், தினமும் ஒவ்வொரு வாரமும் எல்லா விசுவாசியும் தங்கள் வீட்டுக்கு உணவை கொண்டு வந்து விடுவாரு. அதே மாதிரி ராபோஜன ஆராதனைக்கும் கூட கொஞ்சம் சேர்த்து கொண்டு வருவாங்க, அவ்வளவுதான். அது நான் குற்றப்படுத்தல. சபையில இருந்து நீங்கள் உங்களுடைய சபையா அதை செய்யும் பொழுது, சபை அந்த நிகழ்வை நடத்தும் பொழுது அதான் ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது இருக்கிறது. சோறு சாப்பிடுறது கோயில் போகக்கூடாது. ஐயோ லேட் ஆயிரும், நம்ம கோயிலை முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிருது. ஏன் முடிக்கிறீங்க 1 மணிக்கு? நீ 12:30 முடியுங்க, விசுவாசி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அது பேர் வர சொல்லுங்க. ஒரு தூர இடமா இருக்கிறது, அவங்க சோறு கொண்டு வந்து அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீ 2 மணி வரை கோயில் நடத்திட்டு சரி, அதை ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். அந்த ஓஎன்ஆர்ல சபை விருந்து அவசியம் இல்லை, அதை செய்யறது ஞானமான செயல் இல்லை. நீங்க பொங்கி கொண்டு வரீங்க, அதெல்லாம் எங்க இல்லை. நீங்க பொங்கி முதல்ல எடுத்து கொண்டு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ரொம்ப ஆராய வேண்டாம். அதை வாய்ஸ் அதை அவாய்ட் பண்றது. அதே மாதிரி புது வருட ஆராதனையா சோறு 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 சோறு, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. யாரோ ஏன்டா நம்ம குழுவில் தான் நினைக்கிறேன், யாரு சொன்ன 1.5 லட்சம் ரூபா ஒதுக்கிருக்காங்க நியூ இயர் பண்டிகைக்கு 1.5 லட்சம் ரூபா. ஏ அப்பா, அதுக்கு என்னன்னா விசுவாசிக்கெல்லாம் கிஃப்ட், அவங்களுக்கு ஒரு பானை. இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பான் தெரியுமா, அதே மாதிரி விசுவாசிகளுக்கு கிஃப்ட். அது இல்லைன்னா விசுவாசி சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆக அவன் கொடுத்தது 1000 ரூபா காணிக்க கொடுத்திருந்தானா 1000 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு போயிடுறான். இல்ல டொனேஷன் வாங்கி பிச்சை எடுத்து போட்டுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது. அதெல்லாம் நம்ம பங்கு பெற வேண்டியது இல்லை. சரவணன் சொல்லுவாப்ல, நான் வாங்க மாட்டேன் அப்படின்பாப்ல. நல்லது, வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அது வேண்டாம். அவங்க நம்மளை வற்புறுத்துவாங்க, வேண்டாம், சாரி. நான் எங்க வீட்டுல அந்த கிறிஸ்டின் கேலண்டர்லாம் தொங்காது, நிறைய தந்துட்டு போவாங்க. எங்க கோயில்ல பக்கத்துல உள்ளவங்க எல்லாம், சிஎஸ்ஐ சபையில உள்ளவங்க எல்லாம் இந்த கேரல்ஸ் ரவுண்ட் வரும்போது வீட்டுக்கு வந்துருவாங்க, கதவை தட்டிடுவாங்க, எழும்பிடுவாங்க. நம்ம 10 ரூபா காணிக்க கொடுத்தாதான் வாங்கிட்டு அது கேலண்டர் எல்லாம் கொடுத்துப்பாங்க. சபையில இருந்து இந்த தடவை வரலன்னு நினைக்கிறேன் கேலண்டர், எங்க சர்ச்சில் இருக்கும். பாஸ்ட் சண்டை போட்டதுனால கொடுத்து விட நம்ம தெரியல. இல்லைன்னா வரும், நான் தொங்கே போட மாட்டேன், அவன் தூக்கி தூர போட்டுருவோம். இன்னும் வசனத்தை தூக்கி நீங்க அதை அருவருப்புங்க, அதை தூக்கி தூர போட எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சிஎஸ்எஸ் வாக்கத்தை தட்டை, அந்த அட்டை இந்த அட்டைன்னு நிறைய வரும், எல்லாத்தையும் தூர போட்டு பேங்க்ல போய் கேலண்டர் கட்டுவாங்க, அந்த கேலண்டர் தொங்கும். அதனால நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் எனக்கு அதை விளங்குது. அப்படி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு அப்படி எனக்கு தோணுது. நான் எப்படியெல்லாம் அதை விளக்கி கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் நான் விளக்கி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்.
சரிங்களா? நீங்களும் அப்படிதான் செய்யணும் அவசியம் இல்லை. நீங்க அதை அருவருப்பு என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாக அது இல்லை என்று நினைத்தால் விலகிக் கொள்ளுங்கள். நீங்க அருவருப்புன்னு பார்த்தது இயேசுவினுடைய படம், அது கண்டிப்பாய் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் வீட்டில் தொங்கக்கூடிய வாக்குத்தத்த வசன அட்டைகள் கண்டிப்பாய் தவிர்க்க வேண்டும். அதை எடுத்துடணும். பிரமாணம் மட்டும்தான் நான் என் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கணும். பிரமாணம் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் வாக்குத்தத்த தானாக வீட்டுக்கு வரும். இவைகளெல்லாம் நீங்க தேடினீர்கள் சொன்னால் கூட கொடுக்கப்படும். மத்திய 5 இருக்குது வசனம், டக்குன்னு எனக்கு அது சரியா வரல. அதை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா வரும். கருத்து மட்டும் இருக்கு. நீங்க ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தை தேடினா பிரமாணம் அது முன்னாடி இருக்கணும். அதை நான் அதை கண்டிப்பா சொல்றேன். டோன்ட் கீப் தோஸ் திங்ஸ் இன் யுவர் ஹவுஸ். த்ரோ தோஸ் திங்ஸ் அவுட். அது ஒரு விக்கிரகத்துக்கு சமம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான. அதுக்கு ஒரு சபா ஆராதனையில நீங்க வந்தீங்க, மாதாந்திர ஆராதனை, அதுக்கு அடிப்படை இப்போ நியாயப்படுத்தி சொல்லலாம். மாதாந்திரம் நம்ம போய் தேவனை தொழுது கொள்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது அப்படி இல்லை. அது நிழல். நிஜமா நம்ம போறோம் இங்க. அதுக்காக 1ஆம் தேதி இங்க ஜெபம் பண்றதை நம்ம குற்றப்படுத்துறது இல்லை. ஆனால் அந்த 1ஆம் தேதி ஜெபம் என்பது பாபிலோனிய கிறிஸ்தவத்தின் பழக்க வழக்கத்தை தொடர்ந்து வந்தது. இப்ப ஒரு உறவை கேட்டீங்கன்னா வேத ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். அது அவர்களுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கான செயல். நான் விலகி கொண்டேன், அதனால எல்லாரும் விலகிருங்க நான் சொல்ல வரல. உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தா விலகிருங்க. அங்க கோயிலுக்கு போறவங்கள குற்றப்படுத்தாது. நான் ஆலயத்துக்கு போறேன், அவ்வளவுதான். நான் அதை பெருசா என்ன செய்யறது நினைப்பது இல்லை. ஆனா நான் போவது இல்லை. வேற என்ன படுத்தோம்? அருவருப்புன்னு 3 காரியங்கள் படிச்சிருக்கிறோம். வரும்போது மேக்சிமம் எல்லாரும் நியூ ட்ரெஸ் போடுவாங்க. அது சரியா தவறா? இல்ல, இதுல எல்லாம் நீங்க சரி தவறு என்று நம்ம சொல்வதற்கு இல்லை. தயவுசெய்து சொல்றேன், இது உங்களுடைய கன்விக்ஷன். புது ட்ரெஸ் எடுத்து போடுறதுனால அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க நம்ம சொல்றது இல்லை. இப்படி எப்படி புதன்கிழமை மாதத்தினுடைய 1ஆம் நாள்ல நீங்க தொழுகைக்கு போறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா அது தெரிந்து அது பாபனுடைய கிறிஸ்துவத்தினுடைய பழக்க வழக்கம் வேதாகமத்தில் இருக்கிறபடி நிழல் சார்ந்தது. நிழல் கிறிஸ்து வந்து விட்டார், இனிமே நான் அதை எங்கே செய்யக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை தான் நான் பார்க்கணும், அதனுடைய ஞான அர்த்தம் தான் இருக்கணும், லிட்டரலா நான் செய்ய முடியாது என்று உணர்ந்த பிள்ளைகள் அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய நியாயத்திற்குள் வெளிப்படும். நான் சொல்வதற்கு இல்லை. நான் நீங்க கேட்கிற புது ட்ரெஸ்ஸுக்கு பாத்தீங்களா, இப்ப நாங்களும் எங்க பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கதான் செய்யறோம். நாங்களும் எடுத்து போட்ட காலங்களும் உண்டு. கிறிஸ்துவினுடைய அன்பை ருசிக்க இப்ப நாங்க எடுக்கிறது இல்லை. அது என்ன புது வருஷம் எங்க மனதில் தோன்றியது. எல்லா நாளை போல ஒன்றுதானே. அது என்ன பிறந்த நாள், எல்லா நாளை போல ஒன்றுதானே. அது என்ன கல்யாண நாள். எனக்கு தெரியாது கல்யாண நாள், எனக்கு பிறந்த நாள் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் மனைவி பற்றி தெரியாது, பிள்ளைகளை பற்றி தெரியாது, எனக்கு பிறந்த எனக்கு தெரியாது. கல்யாண நாள் எனக்கு நிறைய தெரியாது. ஆனா இப்ப ஏதோ பேசிக்கிட்டு சொன்னாங்க 20 வருஷம் 26 வருஷம் ஆச்சு. ஐயோ கம்மியில 25 வருஷம் எல்லாம் கொண்டாடுவோம் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. இதுதான் என்னுடைய, ஏன்னா எனக்கு ஒரு நாள் இருக்கிறது, விசேஷமான நாளா இருக்கிறது. அது ஓய்வு நாள் மட்டுமே. ஓய்வு நாள் மட்டுமே. அதுக்கு பிறகு எனக்கு விசேஷமான ஒரு நாள் இருக்கிறது என்று சொன்னார் என் கிறிஸ்துவனுடைய வருகை நாள் மட்டுமே. வேற எதுவும் எனக்கு கிடையாது. வேதாகமத்துல வேற எதுவும் சொல்லப்படலை. அது அப்போ இந்த புது வருஷத்தும் அப்படி வரும்போது சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொஞ்சம் மங்கி போச்சுன்னா அதை வச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது உண்டு. ஆனா நாங்க 2 பேரும் எடுத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு செய்யும். என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகள் மற்ற நேரங்களும் ட்ரெஸ் கேட்கும் எடுத்துருவோம். அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் வேணும் எடுத்து கொடுத்துருவோம். ஆனா புது வருஷத்துக்கு வரும்போது இந்த பணத்தை நீ ஏழைகளுக்காக தியாகம் செய்யக்கூடாது, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நீ இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கலாமே. We have trained the children in such a manner. அதுக்காக எடுக்கிறவங்களை அதை குற்றப்படுத்தல. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க, நிதானமா இருந்து அமர்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாளுக்காக நான் எவ்வளவு செலவழிக்கிறேன். எங்க வீட்டுல விசேஷ சாப்பாடுலாம் இருக்காது. என்ன மாதிரி சொல்றேன், என்ன மாதிரி இட்லி தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. பெரிய ஸ்பெஷல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அவைகளெல்லாம் தெய்வனுக்கு என்று தியாகமாய் ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி செய்து பாருங்க, இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா? உங்கள்கிட்ட ஒரு தியாகம் உண்டாகும். பாத்தீங்களா? நீங்க ட்ரெஸ் எப்ப வேணாலும் எடுங்க, எப்ப வேணாலும் ட்ரெஸ் எடுக்கலாங்க.
நியூ இயர் கணக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதுல நான் ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்க போறேன், 2000 ரூபாய்க்கு எடுக்க போறேன், இல்லையா வறுமையில நான் 1000 ரூபாய்க்கு தான் எடுப்பேன், 500 ரூபாய்க்கு தான் எடுக்க போறேன். இந்த வருஷம் நான் எடுப்பதில்லை. அந்த பணத்தை நான் ஏழைக்கு கொடுத்து விடுவேன். செய்து வாருங்கள். ஒரு புதிய ஆண்டு நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த ஆண்டுல இந்த தியாகத்தை காட்டி பாருங்கள். உங்க பிறந்த நாள், நீ பிறந்த நாள் கோயில்ல வந்து கொண்டாடுவான். சனிக்கிழமை புதன்கிழமை பிறந்த நாளா இருக்கும். அவன் நேர கோயில்ல வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி இந்த ஓய்நாள் பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா, பிறந்த நாள் கொள்றவர்கள் என்னது கல்யாண நாள் இவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, மாசம் மாசம் செய்வான், இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா செய்வான். அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுல இருக்கக்கூடிய பிறந்த நாள் தனிப்பட்ட விதத்துல சபை அப்படி செய்யுது. தனிப்பட்டவர்கள் இருக்க நினைச்சா நாங்க இன்னைக்கு பிறந்த நாள் இந்த வாரத்தை பாஸ்டர் சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணி கோயில் முடிஞ்ச உடனே என்ன கொடுத்துருவான்? கேக்கு கொடுத்துருவான். ஓய்வு நாள் தேவன் மாத்திரமே முன்னிறுத்தி. அவன் சொல்ல நாங்க ஜெபம் தானே பண்றோம். We are just praying. No, you are celebrating birthdays and weddings days there. You have no right to do it. நீ பேசிக்கிட்டே இருந்தே நம்ம செய்யற பெரும்பாலானது அருவருப்பாயிருக்கும். அது ஓய்வு நாள், தேவனுக்குரியது, எனக்கு சொந்த காரியமே கிடையாது. நம்ம அதை எப்படி நியாயப்படுத்துவோம்? பிறந்த நாளுக்காக ஒரு ஜெபம் தானே பண்றோம், கல்யாண நாளுக்காக ஒரு ஜெபம் தானே பண்றோம். ஓ, யூ ஆர் செலிப்ரேட்டிங் தட். பிரேயர் பண்ணணும்னா நல்ல போதகன் என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசிகளுடைய அந்த விருப்பத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த பிறந்த நாள் கல்யாண நாள் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அது வந்த உடனே நேரம் அவங்க வீட்டுல போய் அவங்க குடும்பத்தோட ஜெபம் பண்ணிட்டு வரணும். அவன் போதகன். நான் சொல்றேன் சரிதானே? அவன் ஈஸி ஆக்கிடுறான், நமக்கு அது நல்லா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒருக்க நான் பாண்டிச்சேரி, தட்ஸ் மை பிகினிங் பீரியட், என்னுடைய யூத், கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாண நாள் கொண்டாடுறாங்க. இந்த சார் பேர் சொல்ல வேண்டாம், பட் நல்ல மனுஷன். அவங்க 2 பேரும் முன்னாடி போறாங்க, ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுக்குறாங்க, மாத்திக்கிட சொல்றாங்க. அவர் மனைவி கிட்டி கொடுத்து ஒரு லைவ் கிஸ். எப்படி இருக்கும்? நடந்தது சொல்றேங்க, சும்மா சொல்லலைங்க. ஏங்க, என் சபை முழுமையாக அருவருப்புகளும் இருக்கு. இப்ப நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நீங்க ஜாக்கிரதையா இருந்தால் மாத்திரமே தப்பித்துக் கொள்ளும். ஜாக்கிரதையாக இருந்தால் மாத்திரமே தப்பித்துக் கொள்ள முடியும். Don't celebrate your birthdays in the church. நீங்க கொண்டு எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. Don't ask your pastor to pray for your child on Sabbath. Ask him to come to your home. விசுவாசிகளாம் கொடுக்கணும், விசுவாசிகளுக்கெல்லாம் தகவல் அனுப்பி வர சொல்லுங்க. உங்க வீட்டுல வச்சு கொண்டாடிங்க. அந்த கொண்டாட்டத்திலையும் நீங்க தேவனை அவமதிக்காதபடி பார்த்துக்கொள்ளும். ஆலோசனை அப்படி நீங்க கொண்டாடும் போது உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு, இந்த பிறந்த நாள் அம்மா இவ்வளவு ரூபாய் செலவாகும், நம்ம கொஞ்சம் இந்த ஆசிரமம் இருக்கு பாத்தீங்களா, உனக்கு நான் ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2000 ரூபாய் 2500 செலவாயிரும். ஐயா, கேக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 1500 2000 செலவாயிரும். ஒரு 5000 ரூபாய் இருக்கு. அப்பா கூட ஒரு 1000 ரூபாய் தரேன், கூட ஒரு 1500 ரூபாய் தரேன். இந்த ஒரு ஏழைகள் கூடியிருக்கிற ஆசிரமம் இருக்கு பாரு, இந்த முதியோருடைய இல்ல இருக்கு பாரு, இந்த அனாதைகளுடைய இல்ல இருக்கு பாரு, அங்க போய் நம்ம சாப்பாடு போட்டு வருவோமா? Go take a child there. They will develop the nature of Christ. சரிங்களா? சரி, இது நம்ம நாளைக்கு தொடருவோம். சரிங்களா? இதுல நீங்க கொஞ்சம் வீட்டுல உட்கார்ந்து சிந்தித்து பாருங்க. இதுல கூடுதலாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்க. You go and sit and meditate. God will reveal the things to you. கேட்கறத வச்சு இல்ல, மறுபடியும் சொல்றேன், கேட்கறத வச்சு இல்ல. If you don't meditate upon the word of God, you will not be in heaven. தேவனுடைய வார்த்தையில நீங்க அனுதினமும் தியானமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தியானமாய் இருக்க வேண்டும். இவங்களை கேட்டுட்டு அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி போறது இல்லை. Think, make a children. ஒரு பிறந்த நாள் வரலாம், ஒரு கல்யாணம் வரலாம். இவ்வளவு நாளும் நீங்க கொண்டாடுற மாதிரி செய்யாதீங்க. இவ்வளவு நாள் நீங்க செய்தது போல செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளிடத்துல உங்களிடத்துல அந்த தியாகம் வெளிப்படுமாய் பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா நானு இதுல வரலாம், நான் பெரிய பணக்காரன், என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும், இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பெரிய விருந்து என்னால வைக்க முடியும்.
அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆசிரமத்திலையும் போய் நான் கொடுக்க முடியும். தட் இஸ் நாட் தி லீடிங் ஆஃப் காட். நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன், நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன், அதுதான் வேணும். அவருடைய சமூகத்துல தியாகத்தை நான் தான் உருவாக்க வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாரு, எனக்கு ஃபிளரிஷிங்கா இருக்கும், மீதியா கிடக்கும், என்ன ஜெயம் தெரியாம கிடக்கும். பட் ஐ ஷுட் ரிவீல் த சாக்ரிஃபைஸ் இன் மீ. என்னிடத்துல தியாகத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை உமக்காக தியாகம் செய்வேன், செய்து காட்டணும். சரி, அருவருப்பை விட்டுட்டு பாடம் வேற மாதிரி போயிருது பார்த்தீங்களா? இதுதான் பெரிய பிரச்சனை. சரியா? ஆனா அது அருவருப்பு தான். இன்னைக்கு சபைக்குள்ள செய்யப்படுகிற பிறந்த நாள் ஆராதனை, அது என்னது, கல்யாண ஆராதனைகள், ஆராதனைகள், அந்த வருஷம் அந்த கொண்டாட்டம் சபையினுடைய காணப்படுகிற வெளிப்படையான அருவருப்பு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்க கேளுங்க, மறுபடியும் படிப்போம். சரியா? சரி, வேற ஏதாவது இதுல நீங்க சேர்க்கணுமா? நம்ம படிச்ச அருவருப்பை ஞாபகப்படுத்திக்கிறீங்க. என்னது? இயேசுவுக்கு இமேஜ், இயேசுவினுடைய படத்திற்கு ஒரு சாயலை உண்டாக்கி அதை நம்ம இயேசு என்று நம்பும்படியாக நம்ம வீடுகளிலோ ஆலயங்களிலோ நம்ம அதை தொங்க விடுவது தேவனுக்கு எதிரானது. வசனம் தேவனுடைய பிரமாணம் தான், அறகுறையான வாக்குத்தத்த வசனங்கள். அதை நீங்க படிக்கலாம். நான் தான் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து நான் சொல்ல சொன்னேன். அங்க சித்திரம் வரையப்பட்டிருக்கும், அந்த சித்திரத்துல இது ஒண்ணு. சரிங்களா? இப்ப நம்ம சித்திரம் ஒண்ணு இயேசு வச்சிருக்கா, இன்னொன்னு வசனம். சபைக்குள்ள பிறந்த நாள் ஆராதனை, அவைகள் கல்யாண ஆராதனைக்காக ஜெபம் பண்ற அந்த அனுபவம் அருவருப்பு. போதகர் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வீடாய் போக வேண்டும். அவனுக்கு ஈஸி, 3 மாசத்துக்கு ஒருக்க கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி விட்டான். நமக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, கிஃப்ட் கொடுத்துட்டாரு, அவன் போன வீடு தேடி. அங்க உண்மையிலே ஆர்வம் உள்ள போதகன். சபைகளில் உங்களுடைய உணவு பரமாற்றம், அதெல்லாம் நம்ம குறித்து படித்தோம். ஆராதனை, மாதாந்திர ஆராதனை, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இவைகளில் உங்களுக்கு கூடுதலான ஏதாவது கருத்து சொல்லணும், இல்ல சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குன்னா இப்ப கேட்கலாம். வேதாகமத்துல யாருமே தேவனுடைய பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடின மாதிரியே எங்கேயுமே இல்ல. பிறந்த நாள் நீங்க செலிப்ரேட் பண்ணலாம், அது ஒன்றும் நம்ம பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல வரல. You should be very careful in teaching. உங்க பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். சரிங்களா? இல்ல இல்ல, கொண்டாடுறதும் இல்ல, கொண்டாட சொல்றதும் இல்ல. கண்டிப்பா கொண்டாடுங்க. கொண்டாடும் பொழுது நீங்க கொண்டாட போறது இல்லை, நீங்க தியாகம் காட்ட போறீங்க. அந்த நாளை நீங்க ஞாபகத்துல வச்சு செய்யுங்க. எங்களுக்கு அது மறந்து போச்சு, அது அப்படியே மறந்து போச்சு. நாங்க பொதுவாக அந்த இதெல்லாம் நம்ம அதுக்குன்னு செயல்படுறதை விட்டுலாம் பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. அதனால அது ஞாபகத்திலே இருப்பதில்லை. ஏன்னா மழையை அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, சில வேணுமா வேண்டாம் வாங்க, ஒரு காணிக்கை எடுத்து வச்சு சொல்லிட்டு நாங்க ஓடிட்டு இருக்கோம். பிறந்தநாள் கொண்டாடுறதுனால தப்பு இல்லை. அன்னைக்கு பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்றதுனாலயோ, உங்க விசுவாசிகளை கூப்பிட்டு ஒரு ஜெப கூட்டம் நடத்துறதோ அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அவைகளிலே தியாகத்தை வெளிப்படுத்துங்கள் என்கிறேன். நீங்க ஜெப கூட்டம் நடத்துறீங்க, உங்க பாஸ்டர் கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க போதகருக்கு காணிக்கை கொடுப்பீங்க, விசுவாசிகள் உணவு கொடுப்பீங்க, எளிமையா கொடுங்க. அங்க அறிக்கை செய்யுங்க, நாங்க இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கல, நாங்க வேற எதுவும் செய்யல, இதை கொண்டு போய் நாங்க ஏழைகளுக்கு கொடுக்க போறோம், அந்த தியாகத்தோடு நாங்க செய்ய போறோம், தெரியட்டுமே. பெருசா பேசுறான்னு சொல்லுவான், 2 பேரும் சொல்லட்டும், சாட்சியா இருக்க வேண்டும் அல்லவா? சாட்சி சொல்லணும் இல்லையா? செய்யுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மேன்மையாக இருக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கை பலப்படும், பிள்ளைகள் அப்படியே கிறிஸ்துவனுடைய தியாகத்தை உணர்வார்கள். சரிங்களா? சரி, இதன் அடிப்படையில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால், கருத்து இருந்தால் நாளைய தினத்துல இது தொடருவோம். சரிங்களா? நம்ம லட்சத்தை இது ஒரு பாடம், ரொம்ப நீண்ட பாடமா தான் இருக்கும். நிறைய காரியங்கள் நீங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க, இதை குறித்தும் யோசிங்க. இன்னும் என்னென்ன அருவருப்பு இருக்கிறது என்பதை சபைக்குள்ள நீங்க சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பார்த்து நாளைக்கு அதை நம்ம தொடர்ந்து கொண்டு வருவோம். அப்படின்னு சொன்னா நம்ம இப்பவுமே 9:40 நெருங்கி விட்டோம். அதனால நம்ம நிறைவுக்குள்ளாக செல்வோம். இதுல இனி ஏதாவது சந்தேகம்னா நாளைய தினத்துல கண்டிப்பா நீங்க தியானித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், கேளுங்க. நீங்க மட்டும் தியானிக்கிறது உங்க பாஸ்டர்ட்ட கேளுங்க, அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பாருங்க, தூக்கிட்டு வாங்க. நம்ம அது சரின்னா நம்மளே ஏற்றுக்குவோம், தப்புன்னா அது என்ன தப்புன்னு பார்த்துக்கிடும். சரியா? நாளைக்கு இன்னும் அருவருப்புகளை கொண்டு வாங்க. இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய அருவருப்பு இருக்கு. அவைகளை நம்ம தெரிவோம், விட்டு விலகுவோம். அதுதான் நமக்கு தேவை. அதற்காக சபையில இருக்கக்கூடிய அந்த நிலைக்காக கண்ணீரோடு செபிப்போம். அதை யாருக்கிட்டையாவது சொல்லி எடுத்து அதை சரி பண்றதுக்கு பிரயாசப்படும். ஒன்றும் சரியாகாது, ஒண்ணுமே சரியாகாது. நீங்க தான் சரியாகிடணும்.
ஆனா உங்க பிரயாசத்தை காட்ட வேண்டும். அதுக்காக செயல்படுங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிஜி சதீஷ் ஜெபம் பண்ணலாமா? ஓகே பாஸ்டர். அவங்களோட கூட சரி, சுகன்யா நீங்க ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம் பாஸ்டர். ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம் பாஸ்டர். சரி, முதலாவது சிஜி ஜெபம் பண்ணுவாங்க. சிஜி ஜெபம் பண்ண அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரிங்க பாஸ்டர். ஓகே, ஜெபம். அன்பும் கிருபையும் கருணை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இப்போது பரிமாறின ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. இதில் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதில் ஒவ்வொன்றையும் கவனமாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு அதுக்கான அறிவையும் ஞானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் ஆண்டவரே, ஆனால் நீங்க தான் எங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சத்திய வாக்கின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய சத்தியத்தை பலப்படவும், இன்னும் அதிகமாய் உங்களுடைய அன்பை குறித்து மற்ற மக்களுக்கும் ஆலயத்திலே நாங்கள் சொல்லவும் எங்களுக்கு அதுக்கான வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி இந்த திருப்பாத்தி ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் ஜீவனான நல்ல பிதாவே, ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒன்று கூடி சுவாமி உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிப்போம் சுவாமி. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய சபைகளில் காணப்படுகிற அருவருப்புகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடி ஜெபிக்க தேவரே கிருபை பாராட்டுங்க சுவாமி. அந்த ஒவ்வொரு அருவருப்புகளிலிருந்தும் சுவாமி சீர்திருத்தம் ஆண்டவரை செய்யும்படியாக தேவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏற்றும் ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியை நீர் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் ஆண்டவரை கிரியை செய்யுங்க சுவாமி. இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கும் இடாத படிக்க ஆண்டவரை நாங்களும் எச்சரிக்கை கொடுக்க தேவரே கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய இறுதி எச்சரிப்பின் செய்திகளை ஆண்டவரை நாங்கள் கேட்கிற சுவாமி. நாங்கள் ஜாக்கிரதையா பிள்ளைகளா இருக்க தேவரை கிருபை பாராட்டுங்க. இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் வேண்டு விடாத படிக்க தேவரை கர்த்தாவை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே உடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே சப்பா நியாய பிரமாணங்களுக்கும் உலக பிரமாணங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான ஆசீர்வாதத்தை தாங்க எங்களுடைய வாழ்க்கையில உடைய வேதத்தின்படி நாங்கள் அத்தியாசிக்க தேவரை கிருபை பாராட்டும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. பொல்லாத உலகத்துல இருக்கோம் சுவாமி. உடைய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரை உடைய விசேஷத்தை பாதுகாக்க வேணும் சுவாமி. விசேஷ வண்ணமாக ஆண்டவரே உடைய டிராக்ஸ் ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே திட்டமிட்டிருக்கோம் சுவாமி. அதை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா உடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும். வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நேரங்களையும் முடிப்பொழுதையும் ஆண்டவரை உடைய கருத்துல ஒப்புவைக்கும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நினைத்தவர்களே. ஆமென். Thank you. God bless you.